இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் மார்க்கெட்டிங் தெரியும்னு நான் சொல்லுவேன். எக்ஸாவே என்ன பிராண்ட் வேணாலும் இருங்க. பாலிசி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெட் லைஃப்ல இருக்கக்கூடிய பாலிசி வந்து சேல்ஸ் பண்ணுங்க, இல்லை இந்த சொம்ப சேல்ஸ் பண்ணுங்க, இல்லை லேண்ட் சேல்ஸ் பண்ணுங்க. எக்ஸாவே என்ன மாதிரி வேணாலும் சேல்ஸ் பண்ணுங்க. ஆனா உங்களுக்கு மார்க்கெட்டிங் தெரிஞ்சிருக்கும். இன்க்ளூடிங் உங்களுக்கு மார்க்கெட்டிங் தெரியல அப்படின்னா யூ ஆர் அன்குவாலிஃபை ஃபார் திஸ் சொசைட்டி. நீங்க இந்த சொசைட்டிக்கு வந்து பார்த்தா அன்ஃபிட்டான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன். உங்களுக்கு மார்க்கெட்டிங்கே தெரியல அப்படின்னா உங்களால லைஃபை ரன் பண்ண முடியாது. ஒரு இடத்துல போய் ஒரு பொண்ணு கேட்குறோம், என்ன சொல்றது? என் புள்ள நல்லா பார்த்துக்குவான், என் புள்ள எல்லாத்தையும் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்றோம்ல. அப்போ ஒரு பொருளை பத்திய வந்து பார்த்தோன்னா அந்த பொருளை பத்தி ஒரு நாலேஜ் பிளஸ் அந்த பொருளில் இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டியை ஷேர் பண்றதா மார்க்கெட்டிங். எல்லாரும் நினைக்கிற மாதிரி வந்து பாருங்க, இதை அதை பண்றாங்க, இதை பண்றாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. மார்க்கெட்டிங்னா வந்து பாருங்க என்ன, உங்ககிட்ட என்ன பொருள் இருக்கு, அந்த பொருளை என்கிட்ட எப்படி வந்து பாருங்க சேர்ப்பீங்க, அதுல இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன, அந்த ப்ளஸ் பாயிண்ட்டை எனக்கேற்ற மாதிரி எப்படி வந்து பார்த்தோன்னா சொல்லுவீங்க. இவ்வளவுதான் வந்து பாருங்க மார்க்கெட்டிங். இது ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சு வந்து பார்த்தோன்னா இருக்குன்னு. இது தெரியல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எதையுமே சம்பாதிக்க முடியாது. இப்போ பாருங்க, காலையில் தூங்கி எழுதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் நம்ம டே பை டே ஏதோ ஒரு ப்ராடக்ட் டெய்லி மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பாருங்க, சார் 20 வருஷமா வந்து பார்த்தோன்னா ஒரு சோப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்றாரு. இப்போ சார் நான் ஒரு சோப் யூஸ் பண்ணலான்னு வந்து பார்த்தோன்னா கேட்குறேன். அவர் என்ன சொல்லுவார்? லக்ஸ்ன்னு சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? ஆனஸ்டா மைசூர் சாண்டல். ஏன் ஏன் ஏன்னா 20 வருஷமா யூஸ் பண்றாரு. சரி, ஓகே, நான் 20 வருஷமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு சோப்பு வாங்கிட்டேன், மேடம் ஒன்று வாங்கி கொடுத்துறேன், அவங்களுக்கு ஒன்று வாங்கி கொடுத்துறேன், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பணம் வாங்கி கொடுத்துறேன். என் சர்க்கிள் எல்லாருக்கும் ஒரு 100 சோப் நான் மாதம் வாங்கி கொடுக்குறேன். உங்கள் அந்த கடைக்காரரோ இல்லை மைசூர் சாண்டல் கம்பெனியோட வந்து பார்த்தோன்னா ஓனரோ உங்களுக்கு ஏதாவது தர போகிறாரா? அப்படின்னு சொல்லி கொடுக்க கிடையாது. ஆனால் காலையிலேருந்து தூங்கி எழுதுலேருந்து தூங்க போகிற வரைக்கும் இந்த ஹோட்டல் நல்லா இருக்கும், இந்த ஃபுட்டு நல்லா இருக்கும், இந்த ஸ்கூல் நல்லா இருக்கும், இந்த காலேஜ் நல்லா இருக்கும், இந்த டைலர் நல்லா இருப்பார், இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் நம்ம உட்காந்து ரெகுலராக பேசி ஃப்ரீ மார்க்கெட்டிங் வந்து பார்த்தோன்னா பண்ணி கொடுத்து அவங்கள வாழ வச்சுட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா இன்னும் பணத்துக்காக கஷ்டப்பட்டுட்டு தான் வந்து பார்த்தோன்னா இருக்கும். இங்கே எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா பணம் தேவை. ஆனால் எவ்வளோ தேவைன்னு பல பேருக்கு தெரியாது. எவ்வளோ இருந்துச்சுன்னா சரியாகும் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் வந்து பார்த்தா எல்லாருக்குமே வேணுங்களே. இங்கே யாருக்கும் தெரியல. எவ்வளோ வேணும்னு தெரிஞ்சாதான் அதுக்கு என்னென்ன வழின்றது நம்மளுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் அந்த ஒரு விஷயத்துக்குள்ள நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன் வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயங்கள். ஸோ எவ்வளோ தேவை உங்களுக்கு? 1 கோடி தேவையா, இல்லை 5 கோடி தேவையா, இல்லை 10 கோடி தேவையா, 100 கோடி வந்து பார்த்தோன்னா தேவையை ஃபிக்ஸ் பண்ணி வந்து பார்த்தோன்னு வச்சுங்க. இதுக்கு உண்டான சோர்சஸ் என்னன்றதை வந்து பார்த்தோன்னா நீங்கள் தேடுங்க. நான் திரும்பவும் வந்து பார்த்தோன்னா சொல்கிறேன், ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஏதோ ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி வந்து பார்த்தோன்னா வச்சுட்டு நீங்கள் தேடனத்தோடைய வெளிப்பாடு தான் வந்து பாருங்கள். இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஒன்றா ஒரே பாயிண்டில் மீட் பண்ணியிருக்கோம். மேபி அது உங்கள் ஃபேமிலிக்காக நீங்கள் தேடி இருக்கலாம், இல்லை சோஷியல் சர்வீஸுக்காக தேடி வந்து பார்த்தோன்னா இருக்கலாம், இல்லை கோயிலுக்காக தேடி இருக்கலாம், என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் வேணாலும் தேடி இருக்கலாமே. ஆனால் ஏதோ ஒரு பாயிண்ட்ல எங்கே வந்து மிங்கிள் ஆகிறோம், பணத்தை தேடனத்தில் வந்து பார்த்தோன்னா வந்து மிங்கிள் ஆகிருக்குங்களே. இப்போ பார்த்துங்க, ஒரு மனுஷனுக்கு ஒவ்வொரு டைமும் ஒரு இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆகுங்களே. இந்த இண்டஸ்ட்ரியோட ஒருத்தர் நான் பிளான் ஆல்ரெடி சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்குங்களே, நல்லா புரிஞ்சுங்க. இது எல்லாமே உங்கள் லைஃபுக்கு தேவையான ஒரு விஷயங்களா இருக்கும். இப்போ பாருங்க, ஒரு டைமும் ஒரு இண்டஸ்ட்ரி க்ரோத் வந்து பார்த்தோன்னா ஆகுங்களே. இந்த 2000லேருந்து 2010க்குள்ள கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரி பெரிய லெவலில் டெவலப்மெண்ட் ஆச்சு தெரியுங்களா? இந்த சத்தியம் கம்ப்யூட்டர் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தோன்னா உருவாச்சு தெரியுங்களா? ஸோ அந்த காலகட்டத்தில் கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் மேலே ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ஏதாவது ஒரு ஷேர்ஸ் வாங்கி வச்சிருக்கீங்க, அந்த மாதிரி அப்படின்னா மல்டி மில்லியனர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா சடனாக க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சு. ஏன்னா இருக்கிற எல்லா பிளாக் மணியும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சுங்களா. 2010லேருந்து எனக்கு தெரிஞ்ச 2016 வரைக்கும் வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா போச்சுங்களா ரியல் எஸ்டேட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் ஆகிட்டு வருது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெல்னஸ் இண்டஸ்ட்ரி, ஹெல்த் இண்டஸ்ட்ரி. எல்லாருமே நீங்கள் ஹெல்த்தை நோக்கி போகிறாங்க. ஒரு காலகட்டத்தில் ஆர்கானிக் ஷாப்பு நீங்கள் எங்கேயாவது தேடினீங்கன்னா பெரிய லெவலில் கிடையாது. ஆனால் இன்னைக்கு ஆர்கானிக் ஷாப்புன்னு சொல்லி இது ஆர்கானிக், இது சுத்தமான நாட்டு செக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா செக்கு ஏன் பேன் ட்ரெண்ட் ஆகுது? கோல்டு வினாலில் கிடைக்காது ஏன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியுது இல்லை இது ஆர்கானிக் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எந்த இண்டஸ்ட்ரி அப்கமிங் ஒரு க்ரோத்தில் வந்து பார்த்தோன்னா இருக்கோ அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நம்ம போகும்போது நம்மளாலே ஸ்ட்ரகிள் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நீங்கள் பாலிசிக்குள்ளே வந்து பார்த்தோன்னு இருக்கீங்க. நல்ல இண்டஸ்ட்ரி கூட சேர்ந்து வந்து பார்த்தா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து பார்த்தா உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா வெல்லஸ்குள்ளே தான் வந்து பார்த்தா இந்த பாலிசி இந்த ப்ராடக்ட் இது எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபோன்ல இருந்து ரிங்கில் வந்து பார்த்தோன்னா இருந்த நோட்டு பென்னு பென்சில் XRO எதை வாங்குறது இருந்தாலும் சரி இந்த சிஸ்டம் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா உங்களால் வாங்கவே முடியாது. எதையும் எந்த ப்ராடக்ட்டையும் வந்து பார்த்தோன்னா ஒரு கன்சியூமர் டைரெக்டாக போயிட்டு வந்து பார்த்தோன்னா மேனுஃபேக்சரிங் யூனிட் கிட்ட வாங்குறது கிடையாது. ஏன்னா மேனுஃபேக்சரிங் யூனிட் எங்கே இருக்குன்னே தெரியாது.
மைசூர் சாண்டல் வந்து பார்த்தோன்னா சோப்பு தெரியும், கடைக்காரங்கிட்ட போய் காசு கொடுத்தா காசு வந்து பார்த்தோம் பொருள் கொடுக்க போகிறோம். ஆனால் இந்த கம்பெனியோட ஹப் எங்கே இருக்குது, மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து பார்த்தோன்னா எங்கே இருக்குது, எத்தனை ஏக்கரால் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டால் தெரியாது. மைசூர் சாண்டல் சோப்புன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா அதில் மென்ஷன் பண்ணிட்டாங்க மைசூர்னு சொல்லிட்டு. ஆனால் சோப்பு எங்கே ரெடி பண்ணுறான்னு கேட்டால் பல பேருக்கு இன்னும் தெரியாது. அது மைசூரில் தான் ரெடி பண்ணுறாங்கன்னு பல பேருக்கு தெரியாதுங்க. ஸோ அப்போ இந்த சிஸ்டமேட்டிக் மூலிமா தான் வாங்குறீங்களே. இப்போ பாருங்கள், 50 ரூபா இருக்கக்கூடிய ஒரு சோப்பு மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் 5 ரூபா தான் இதோட டோட்டல் காஸ்ட்டு. ஏன்னா மேனுஃபேக்சரிங் வந்து பார்த்தோன்னா பண்ணுறான், டோட்டலாக இதோட காஸ்ட் வந்து பார்த்தோன்னா 5 ரூபா தான். இவன் என்ன பண்ணுவான், 10 ரூபாய்க்கு விற்பான். இவன் 15 ரூபாய்க்கு வந்து பார்த்தோன்னா விற்பான். இவன் கொஞ்சம் லாபம் வச்சு 20 ரூபாய்க்கு விற்பான். இவன் 25 ரூபாய்க்கு வந்து பார்த்தோன்னா விற்பாங்க. இவன் 30 ரூபாய்க்கு வந்து பார்த்தோன்னா விற்பான். சரிங்களா? இவன் ஒரு 31 ரூபாய்க்கு வந்து பார்த்தோன்னா விற்பான். இவங்கிட்ட ஒரு 31 ரூபா அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு 1 ரூபா லாபம் வச்சு வந்து பார்த்தோன்னா விற்கிறோம் அப்படின்றத வந்து வச்சுங்க. இங்கே வரும்போது 50 ரூபாயும் வந்து பார்த்தோன்னா வருது. இன்னைக்கு எவ்வளோ நம்மளுக்கு தேவை, எவ்வளோ ஸ்ட்ராட்டஜாக இருக்குது, 19 ரூபா. 19 ரூபா ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தோன்னா ஆகுதுங்களா? இந்த 19 ரூபாய் எங்கே போகுது? இந்த கேள்விக்கு உண்டான ஆன்சர் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம எல்லாருமே ஓகே, எல்லாராலையும் ஏமாற்றப்பட்டு இருக்குன்ற ரியாலிட்டிக்குள்ளே வந்து பார்த்தோன்னா உள்ள வந்துடலாங்களே. இவங்க எல்லாரும் ஏதோ பண்ணுறாங்கல்ல, அதனால இவங்களாம் அந்த காஸ்ட் வந்து பார்த்தா எடுத்துக்கிறாங்களே. 19 ரூபா கூட வந்து பண்ண வேண்டாம், ஒரு 5 ரூபா அதே லாபத்தையே போட்டுங்களேன். எவ்வளோ சார் வரும்? 15 ரூபா போடலாமா? 15 ரூபான்னு வந்து பார்த்தோன்னா வச்சுங்களேன், ஒரு ரவுண்ட் காம்பினேஷனுக்காக. நான் சொல்கிறது இது எல்லாமே அப்ராக்சிமேட், இவ்வளோதான் வரும் அப்படிலாம் கிடையாது. ஹையஸ்ட்டாக கூட வந்து பார்த்தோன்னா வரலாங்களே. இவன் என்ன பண்ணுவான், ஒரு பெரிய ஹோப் வந்து இவன் பெரிய ஹப்பு மாதிரி வந்து பார்த்தோன்னா வச்சிருப்பான். ஏன்னா ஹோல்சேல் எல்லாத்தையும் வாங்கி வேற வேற வந்து பார்த்தோன்னா கண்ட்ரிக்கு வந்து அவன் பண்ணுறாங்க. ஸோ இன்டர்நேஷனல் பிஸ்னஸாக பண்ணுறான். இவன் வந்து பாருங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கொடுக்கும் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, அது நிறைய வந்து லொட்டு லொசுக்குன்னு இருக்குது. அதனால இவன் ஒரு 5 ரூபா லாபம் வச்சு வந்து பார்த்தோன்னா கொடுக்குறானு. இவன் ஒரு டிஸ்ட்ரிக்டோட டீலர். டீலர்ஷிப்பு ஃபஸ்ட்டே ஒரு இனிஷியல் பேமெண்ட் வந்து பார்த்தோன்னா பே பண்ணியிருப்பாங்களே. ஒரு ஆச்சி மசாலாவோடய வந்து பார்த்தோன்னா நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் டீலர்ஷிப் வந்து பார்த்தோன்னா எடுக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 75 லட்ச ரூபா பே பண்ணணும். 75 லட்ச ரூபா நீங்கள் பே பண்ணால் மட்டும்தான் டிஸ்ட்ரிக்ட் டீலர்ஷிப்ன்ற ஒரு விஷயங்களே வந்து பார்த்தோன்னா கொடுப்போம். நீங்கள் தான் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு ஜோனல் ஒவ்வொரு தாலுக்காவுக்கு வந்து பார்த்தோன்னா கொடுக்கணும். அதுக்கப்புறம் இவங்க திரும்ப வந்து பார்த்தோன்னா இப்படி ஒரு வந்து இந்த ஹோல்சேல் டீலருக்கு வந்து பார்த்தோன்னா கொடுப்பாங்களே. அப்போது நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, ஒரு பொருளை 5 ரூபாய்க்கு ரெடி பண்ணுறாங்க, எத்தனை பேர் லாபம் பார்த்து வந்து பார்த்தோன்னா 50 ரூபாய் வந்து பார்த்தோன்னா வருது, 35 ரூபா தான் டோட்டலாகவே ஆகுது. பெண்ணுக்கு இருக்கிற 15 ரூபாய் எங்கே போகுது அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட், மீடியா, விளம்பரம், ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஆக்டர்ஸ். ஸோ இவங்களுக்கு தான் இந்த 15 ரூபா போகுதுங்க. ஒரு பொருளை ரெடி பண்ணியாச்சு, அந்த பொருளை உங்களுக்கு எப்படி தெரியப்படுத்த முடியும்? ஒரு அமாம் சோப்பு இருக்குது, இல்லை ஒரு மைசூர் சாண்டல் வந்து பார்த்தோன்னா இருக்குது. ஸோ இது எப்படி தெரியப்படுத்த முடியும்? ஒரு கோல்கேட் இருக்குது, இல்லை ஒரு பெப்சரண்ட் வந்து பார்த்தோன்னா இருக்குது, ஒரு டயப்பர் இருக்குது, இல்லை ஒரு விஸ்பர் இருக்குது. இது யார் தெரியப்படுத்துவாங்க? ஏதோ ஒரு வந்து பார்த்தோன்னா ஒரு பிரபலமான ஒரு ஆக்டர் வந்து தெரியப்படுத்துகிறாங்க. அந்த பிரபலமான ஆக்டர் வந்து பார்த்தோன்னா பண்ணுறதுக்கு ஆட் டீம்னு ஒன்று இருக்குது, ஆட் கம்பெனின்னு வந்து பார்த்தோன்னா இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்து வந்து பார்த்தோன்னா ஒரு பிரபலமான சேனலில் போடுவாங்க. சரிங்களா? ஒன்றுத்துக்குமே உதவாத வந்து பார்த்தோன்னா மெகா டிவியில் போட்டால் யாருன்னா பார்ப்பாங்களா? ராஜ டிவியில் போட்டால் பார்ப்பாங்களா? ஒரு செகண்ட் ஒரு ஆட் நீங்கள் போதும் அப்படின்னா 13 செகண்ட்லேருந்து 15 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சன் டிவியில் ஒரு ஆட் கொடுக்குறீங்கன்னா 13லேருந்து 15 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஆட் வந்து பார்த்தோன்னா கொடுக்குறீங்கன்னா மினிமம் 12 கோடி ரூபா. மினிமம் 12 கோடி ரூபா. கிட்டத்தட்ட அப்போ கால்குலேஷன் வந்து பார்த்தோன்னா பண்ணி பாருங்க. 12 கோடி ரூபா வந்து பார்த்தோன்னா கொடுக்கணும்னா யார்கிட்ட இருந்து எடுத்து கொடுக்குறோம்? கம்பெனி கொடுக்கல, இந்த டீலர்ஸ் யாருமே கொடுக்கவே இல்லை. ஆனா இவங்க தான் இதுக்கான ஆடை ரெடி பண்றாங்க, ஆக்டர்ஸ் ரெடி பண்றாங்க. ஆனா இந்த கேஷ் எல்லாம் யார்கிட்ட இருந்து எடுக்கிறாங்கன்னா ஒரு சாமானிய மனுஷன் கிட்ட இருந்து எடுக்கிறாங்க. இதான் மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா இருக்கும். இங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா வெல்த்தை நோக்கி ஓடிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு எதுவுமே ப்ராப்பரா கிடைக்காம போறது காரணம் என்னன்னா இத்தனை பேர் எடுத்துக்கிறாங்க. சரி, இன்கேஸ் வந்து பார்த்தோன்னா இந்த செக்டார்ல எங்க போய் உட்காந்தாலும் பணம் நல்லா சம்பாதிக்க முடியும் தானே? இதை கூட விட்டுருங்க, இதை கூட ரொம்ப கஷ்டம். இங்க எங்க போய் உட்காந்தாலும் சம்பாதிக்க முடியல. ஒரு டிஸ்ட்ரிக்ட் டீலருக்கே நான் கிட்டத்தட்ட 75 லட்ச ரூபா 65 லட்ச ரூபாய் 75 லட்ச ரூபா அவன் சொல்றேன். யாரால இவ்வளவு பெரிய பணத்தை போட முடியும்? சரி, பணத்தை போட்டாலும் அதுக்கான ஒர்க், மழை வருது, எல்லா விஷயங்களும் உட்காந்து பார்க்கணும்ல. இன்கேஸ் ப்ராஃபிட்டும் இருக்கும், பிசினஸ்னாவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டும் இருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், ரிஸ்க் இருக்கும். அந்த தொழிலை பற்றி நம்மளுக்கு ஒரு நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும், ஈவன் டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும், பொலிட்டிக்கல் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும், எல்லா விஷயங்களும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்களா? கரெக்டுங்களா? அப்போ கால்குலேஷன் பண்ணி பாருங்க. ஒரு ட்ரெடிஷனல் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான்.
இதுவே இன்னொரு பிசினஸ் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி ஆர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்ன பண்ணும் அப்படின்னா, சேம் இங்கே அதே தான். ஒரு பொருள் எக்ஸ் ஆர் ஒய், ஒரு பொருள் 50 ரூபாய்க்கு ரெடியாக வந்து பார்த்தோன்னா ஆகுது. 50 ரூபாய்க்கு வந்து பார்த்தா சேல்ஸ் வந்து பார்த்தோன்னா பண்ணுறாங்க. பட் கம்பெனியில் வந்து பார்த்தோன்னா 5 ரூபாய்க்கு தான் வந்து பார்த்தோன்னா இது ரெடி பண்ணியிருக்காங்க. பெண்டிங் இருக்கிற 45 ரூபாயை யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கே பிடிச்சி கொடுத்துட்றாங்க. ஸோ இத்தனை இடைத்தரகர்கள் யாருமே கிடையவே கிடையாது. கம்பெனி டு கஸ்டமர், கஸ்டமர் டு வந்து பார்த்தோன்னா கம்பெனி. தட்ஸ் ஆல். இது புரிஞ்சிச்சுங்களா? நல்லா இருக்கா? இதுதான் வந்து பார்த்தோன்னா ரியாலிட்டியான வந்து பார்த்தோன்னா ஒரு பிஸ்னஸ். இது ஆல்ரெடி வேர்ல்டு வைடாக நடந்துட்டு இருக்குது. இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தோன்னா 1996 வந்து பார்த்தோன்னா இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்திடுச்சு. இது நிறைய கம்பெனிலாம் வந்து பார்த்தோன்னா இருக்காங்க. ஆம்வேல வந்து பார்த்தோன்னா இருந்து, வெஸ்டேஜில் வந்து பார்த்தோன்னா இருந்து, எர்பா லைஃப்ல இருந்து, ஒரிஃப்ளேம்ல இருந்து, மைலேஜ்ல இருந்து, எக்ஸ்ஆர்ஒய், இந்த மாதிரி நிறைய கம்பெனி வந்து பார்த்தோன்னா இருக்காங்க. இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள் கிட்ட போய் எடுத்து போய் சேர்க்கறத வச்சு ப்ராடக்ட்ல குவாலிட்டியை வந்து பார்த்தோன்னா எடுத்துட்டு போவாங்க. இப்போ இங்கே இந்த மைசூர் சாண்டல் சோப்பு வாங்குறீங்க, சரியில்லை அப்படின்னா நீங்கள் ஷாப் கீப்பருக்கு மட்டும் தான் கேட்க முடியும், மேனுஃபேக்சரிங் கேட்க முடியுமோ? ஆனால் இங்கே அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட் கிட்ட கேட்கலாம். இந்த ப்ராடக்ட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் சம்மந்தப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் கிட்ட கேட்க முடியும். இங்கே ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்க முடியாது. இதுதான் பிரச்சனை. ஸோ அப்போ ஒரு ப்ராடக்டை நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். 45 ரூபா வரைக்கும் நமக்கே லாபமாக தராங்க. இதுதான் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் வெல்த்தா. ஹெல்த் ஆல்ரெடி கொடுத்துட்ட, வெல்த்தை எந்த மெத்தட் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம் அப்படின்றது சொல்லிடுறேன். இது புரிஞ்சுங்களா எல்லாருக்கும்? வாங்கும்போது எவ்வளோன்னு தெரியுங்களா? அது ஒயிட்டா பிளாக் வந்து பார்த்தோன்னா கொடுத்தது 7000 கோடி ரூபா. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால வாட்ஸ்அப்ன்றது ஒன்று வரும். அது இல்லாமல் வந்து பார்த்தா லைஃபே ரன் ஆகாது. பொண்டாட்டி இல்லாமல் கூட இருந்தாலும், புருஷன் இல்லாமல் கூட இருந்தாலும், வாட்ஸ்அப் இல்லாமல் இருக்க முடியாதுன்றது உங்களுக்கு யாரோ ஒருத்தர் சொல்லி, இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு ஞானம் வந்து வாட்ஸ்அப்பை நீங்கள் உருவாக்கி வந்து பார்த்தோன்னா இருந்திருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ஒரு 7000 கோடிக்கு ஓனர். ஆனால் கிடையாது. இதே மாதிரி தான் அப்கமிங்கில் என்ன இண்டஸ்ட்ரி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணுன்றது தெரிஞ்சிச்சு அப்படின்னா டெவலப்மெண்ட் வந்து பார்த்தோன்னா ஆகலாம். ஸோ புரிஞ்சிச்சுங்களா? ப்ராடக்ட் எவ்வளோ தேவை, என்ன இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து பார்த்தோன்னா இருக்கும், இது மூலிமா என்ன மாதிரியாக வந்து பார்த்தோன்னா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறோம் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லியாச்சு. இப்போ தான் நான் பிளானே சொல்ல போகிறேன். இப்போ வரைக்கும் வந்து பார்த்தோன்னா கேட்டதெல்லாம் விட இப்போ தான் கிளைமேக்ஸு. இதை மட்டும் கொஞ்சம் நல்லா கேட்டுங்க சார். உங்களுக்கு எவ்வளோ சார் பணம் தேவை டோட்டலாக? எவ்வளோ இருந்துச்சுன்னு நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிடுவீங்க? உண்மையை சொல்லலாம். எவ்வளோ தேவை உங்களுக்கு? காமனாக சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன், அவங்க கேட்குறாங்க, இருக்கிற ஒவ்வொருத்தரும் கேட்குறாங்க. இறைவன் ஏதோ ஒரு விதத்தில் கேட்டுட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கார், பிரபஞ்சம் கேட்டுட்டு இருக்கு. உங்களுடைய வந்து பார்த்தோன்னா அந்த பண தேவைகள் தீர்வுன்றதுக்காக நான் எப்போதும் கடவுள்கிட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ரேயர் வச்சுட்டே வந்து பார்த்தோன்னா இருக்குங்க. ஸோ அதனால கேட்குறதுல சொல்லுங்க, உங்களுக்கு தான் தெரியும். நான் இது வரைக்கும் அந்த மாதிரி மேடம் உங்களுக்கு 2.5 கோடி கரெக்டாக சொல்கிறாங்க. 2.5 கோடி 2 கோடின்னு இல்லாமல் 2.5 கோடினா சம்திங் ஒரு கால்குலேஷன் வந்து பார்த்தோன்னா இருக்கும். ஏதோ ஒரு கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்க, மேடம் வந்து பார்த்துன்னு அவங்க ஆல்ரெடி ஒரு கால்குலேஷன் இன்னைக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க உங்களுக்கு எவ்வளோ தேவை. ஆல்ரெடி மேடம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா தேவையே. இப்போ கஜேந்திரன் சார் வந்து பார்த்தோன்னா இருக்காரு. சரிங்களா சார்? உங்களுக்கு கோயம்புத்தூரில் சொந்த வீடா? சொந்த வீடு. சொந்த வீடு. எத்தனை பசங்க சார்? ஒரு பொண்ணு. ஒரே ஒரு பொண்ணு. ஒரே ஒரு பொண்ணு. ஓகே. மேரேஜ் ஆகிடுச்சுங்களா? இல்லை, கல்யாணம் பண்ணி வந்து பார்த்தோன்னா கொடுக்கணும். ஓகே. ஸோ ஆல்ரெடி படிக்க வந்து பார்த்தோன்னா வச்சுட்டீங்க? படிக்க வச்சுட்ருக்கேன், படிச்சுட்ருக்கா. ஓகே. என்ன படிக்கிறாங்க சார்? இப்போ பிகாம் முடிச்சுட்டு நீ சிஏ பண்ணணும். ஓகே. அப்போ நம்ம இதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். எடுத்தோன்னே எதுக்கு மேரேஜ் பக்கம் போகலாம்? டைரெக்டாகவே எஜுகேஷன்லேருந்து போயிடலாம். எஜுகேஷனு ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா மேரேஜு, அப்புறம் உங்கள் லைஃபோட செட்டில்மெண்ட்டுக்காக வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் சரியா? வேறு ஏதாவது உங்களுக்கு கமிட்மெண்ட் ஏதாவது இருக்குங்களா? ஏதாவது கடன் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? அது கம்மியாக தான் இருக்குது. கம்மியானா வந்து பார்த்தோன்னா ஒரு 5 லட்சம் இருக்குங்களா? இல்லை ஒரு 10 லட்சம், ஒரு 50 லட்சம், இல்லை ஒரு 3 லட்சம் அப்படிதான் இருக்குங்களா சார்? அதெல்லாம் ஒரு கடனே கிடையாது சார். கம்மியாக இல்லை இதெல்லாம் சொல்கிறேன், இதெல்லாம் ஒரு கடன். நாங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா கோடிக்கணக்கில் வாங்கி வச்சுருக்கேன். கம்மியாக அதுக்கே நீங்க சந்தோஷப்படணும் இல்லை? நாங்களாம் அப்படி கிடையாது இல்லை. லோன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து பார்த்தோன்னா இருக்கீங்களே. வேற ஏதாவது வந்து பார்த்தோன்னா வேர்ல்டு வைடா ஏதாவது டிராவல் பண்ணணும், சுற்றி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஆசைகள் இருக்குங்களா? நீங்களும் இல்லை நீங்களும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டும் அப்படி லக்ஸரியாக இல்லை, என் ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு போகணும். அதான் கேர்ள் ஃப்ரெண்டுன்ட்டாரு. இல்லை நான் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்னு சொல்லிட்டு தான் சொன்னேன். இங்கேயே நிம்மதி இழந்துட்டு அங்கேயே போய் நிம்மதி இழந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் அப்படி ஒரு விஷயத்த வந்து பார்த்தேன். அப்படி இல்லை, சரி ஒய்ஃப் கூட இருந்தால் தான் எனக்கு நிம்மதி.
ஓகே மிஸ்ஸஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவலிங் வேறு சார். ஒரு பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும் சார்? இல்லை எனக்கு ரிட்டைர்மெண்ட்டுக்கு என் ஃபேமிலி ரன் பண்ணுற அளவுக்கு இருந்தால் எனக்கு போதும். ஓகே ஒரு பேங்க் பேலன்ஸ் வந்து பார்த்தோன்னா இருந்தால் போதும். வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது வீடு கட்ட போகிறீங்களா, கார் ஏதாவது வாங்க போகிறீங்களா? அதெல்லாம் இருக்கு கமிட்மெண்ட்டு. தங்கச்சி சொல்லிட்டாங்களா? இருக்கு. நான் அதான் கேட்குறேன். ஒரு கார் சரிங்களா, அப்ராக்சிமேட்டாக இது இவ்வளோன்றது அப்படியே வந்து வச்சுங்க. அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ தான் சரிங்களா மேடம். இதில் வேறு எதாவது ஆட் பண்ணலாங்களா? ஓகே தானே. இப்போ உங்கள் பிள்ளையோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இல்லை, நான் இந்த இது நான் யூஸ் பண்ணிடுவேன், அதனால எனக்கு மெடிக்கல் டேப் நான் சொல்ல வேண்டிய ஆன்சர் அவரே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாரு. சரி, இங்கே சிம்பிளான ஒரு கால்குலேஷன். இப்போ முடியாச்சு. ஓகே, இப்போ சிஏ பண்ணணும் வந்து பார்த்தா எந்த காலேஜ் எந்த யூனிவர்சிட்டி? இல்லை, அது ப்ரைவேட்டில் தான் பண்ண போகிறோம். ஓகே, அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ ஆகும்? அப்ராக்சிமேட்டாக 5 இயர்ஸ் தானே ஐயா? அது 3 இயர்ஸ். 3 இயர்ஸ் ஓகே. ஓ, இது பிகாம் முடிச்சுட்டு பண்ணுற வச்சு டேரெக்டாக பண்ணால் தான் 5 இயர்ஸ். ஓகே, எவ்வளோ வருங்களா அப்ராக்சிமேட்டாக? 3 lakhs அவ்வளோதான் வரும். 3 to 4 எல்லாம் lakhs. சேர்த்து 3 to 4 lakhs அவ்வளோதான். 3 இயர்ஸுக்கும் சேர்த்து வந்து பார்த்தோன்னா அவ்வளோதான் வரும். ஓகே. ஒரு ஒரு 5 லேக்னு வச்சுக்கலாங்களா? அப்ராக்சிமேட்டாக ஒரு ரவுண்ட் கால்குலேஷனாக போயிட்டு வருது, ட்ரெஸ் அதுக்குன்னு எல்லாத்தையும் வந்து பார்த்தா சேர்க்கும் போது வந்து பார்த்தா ஒரு 5 lakhs. மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் எத்தனை செலவு போட போகிறீங்க? இல்லை இருக்கு, ஆல்மோஸ்ட் ஒரு 25 இருக்கு. இன்னொரு 15 மட்டும் தேவை. ஒரு 15 மட்டும் வந்து பார்த்தோன்னா தேவைங்களா? 15 அப்படின்னா இன்னைக்கு நியரஸ்ட் சைக்கிள் சேதத்தோட வந்து பார்த்தா 80,000 15 லட்சம். ஓகே, 14 லட்ச ரூபா நியரஸ்ட் ஒரு 15 லட்ச ரூபா அப்படின்றது வந்து கல்யாண செலவு. ஓகே, கல்யாண செலவு மற்ற செலவுகள் எல்லாம் சேர்த்து சொல்லுங்க நீங்களே. 25 லட்சம். 25 lakhs. ஒரு கால்குலேஷனுக்குள்ள வந்துட்டாங்க ஆல்ரெடி. 25 lakhs. 25 லட்சம் மினிமம் அது இருந்தால் தான் ஒரு மேரேஜ் வந்து பார்த்தோன்னா பண்ணிட்டு ஒரு ரிசப்ஷன் வந்து பார்த்தோன்னா பண்ண முடியும். ஒரு மாப்பிள்ளைக்கு ஏதாவது ஒரு காரும் ஒரு பைக்கும் வந்து பார்த்தோன்னா எடுத்து கொடுக்க முடியும். சொல்கிறீங்களா? ஸோ 25 லட்சம்ன்றது நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆகிடும். இதே சவரம் இதே ரேட்டோடு இருக்குமான்னு தெரியும். அதனால நான் எக்ஸ்ட்ரா ஒரு 5 லட்ச ரூபா மட்டும் தான் போட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே. ஸோ 35 வந்து பார்த்தோன்னா ஆயிடுச்சு. செட்டில்மெண்ட்டுக்காக உங்களுக்கு எவ்வளோ சார் தேவை? இது வரைக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டுனா அதுக்கப்புறம் நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் மட்டும் தான் இருக்க போகிறீங்க. நீங்கள் ட்ராவல் வந்து பார்த்தோன்னா பண்ண போகிறீங்க. உங்களுடைய எக்ஸ்பென்ஸுக்காக எவ்வளோ தேவை? ஆல்ரெடி சொந்த வீடு தான், ரெண்டல் கொடுக்க வேண்டிய அவசியம் வந்து பார்த்தோன்னா கிடையவே கிடையாது. உங்களுடைய சாப்பாடு இதுன்னு எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா சேர்த்தா ஒரு மாதத்துக்கு ஒரு 20,000 செலவாகுங்களா? போட்டுக்கலாங்களா? அப்ராக்சிமேட்டாக ஒரு 20,000 அப்படின்றது. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சுங்களேன்? ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம். ஒரு 3 லட்ச ரூபா போட்டுக்கலாமா? ஒரு வருஷத்துக்கு 3 லட்ச ரூபா. உங்களுடைய ஏஜ் சார்? 55. 55 வந்து பார்த்தோன்னா எவ்வளோ எங்கே இருந்துட்டு சொல்கிறாரு பாருங்க. இப்போ பாருங்க 55 சரிங்களா? நம்ம இன்னொரு 45 இயர்ஸுக்கே வந்து பார்த்தா சேர்த்து போடுவோம். ஒரு வருஷத்துக்கு ஒரு 3 லட்ச ரூபா வந்து பார்த்தோன்னா ஆகுதுங்களா? ஒரு 10 வருஷத்துக்கு 30 லட்ச ரூபா. அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷத்துக்கு 60 லட்ச ரூபா. நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 கோடின்றதும் வந்து பார்த்தோன்னா போடுறேங்களே. ஏன்னா அதுக்குள்ளே பேரம் பேத்தி பிறந்திருப்பாங்க, அவங்களுக்கு செலவு பண்ணணும், அதுக்கப்புறம் வளகாப்பு இருக்குது, அது இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்து வந்து பார்த்தோன்னா சொல்கிறேன். அதுக்கு ஒரு 1 கோடி ரூபா. லோனு பெரிய லெவலில் அமௌண்ட்டு. ஸோ அது ஒரு 3 லட்ச ரூபா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நீங்கள் டூர்லாம் வந்து பார்த்தோன்னா போகிறீங்கன்னா எவ்வளோ சார் ஆகுங்க? ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரி வந்து பார்த்தோன்னா போகிறீங்க, 6 months ஒன்ஸ் ஏதோ ஒரு டூர் வந்து பார்த்தோன்னா போகிறீங்க. உங்கள் கம்பெனியில் கொடுக்குறாங்க, ஓகே, மெட் லைஃப்பில் கொடுக்குறாங்க, அதனால வந்து பார்த்தோன்னா போக போகிறீங்க. இன்கேஸ் நீங்கள் பர்சனலாக எங்கேயா போகணும்னு வந்து பார்த்தோன்னா ஆசைப்பட்டீங்கன்னா வருஷத்தில் 2 டூர் ஏதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு யூரோப் கண்ட்ரிக்கு வந்து பார்த்தோன்னா போகிறதுக்கு மினிமம் ஒரு 3 லட்ச ரூபா போட்டுக்கலாமா? எனக்கும் இந்த இது இல்லை. நீங்க தானே சொன்னீங்க அவங்கள கூட்டு போயிட்டு காப்பி. இல்ல, எனக்கு அது மலேசியா மட்டும்தான். மலேசியா முருகன். மலேசியா சரி, அதுக்கு ஒரு 2-3 லட்சம் போடுங்க. அவ்வளவுதானே. அப்படிதான் ஆரம்பிக்கும். அப்புறம் ஸ்ரீலங்கா இருக்கு அடுத்தது. அது காஞ்சனா எனக்கு பெண்ணுடைய மனசு பெண்ணுக்கு மட்டும்தான் நன்றாக வந்து பார்த்தேன்னா. ஸோ அப்போ டூருக்காக நம்ம இப்படி வச்சுக்கலாம். டூருக்காக அப்ராக்சிமேட்டாக per இயருக்கு ஒரு 3 lakh போட்டு வச்சுக்கலாங்களா? ஜாஸ்தி. சரி, ஓகே. ஒரு 1 lakh. 1 lakh. ஓகே, 1 lakh. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு 10 வருஷம் 20 வருஷம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு 20 வருஷத்துக்கு டூர் பேக்கேஜாக போடலாங்களா? மினிமம் 80 வயசுல. இல்லை மினிமம் இல்லை, நான் அதுதான் சொல்கிறீங்களே. மினிமம் 5 லட்ச ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் ஒரு 20 லட்ச ரூபா வரைக்கும் தேவைப்படுது. நான் மினிமம் போட்டேன். சரி போடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பேங்க் பேலன்ஸ் சார் அது எவ்வளோ சாமி வேணும்? ஒரு 20 லட்சம் வேணுமா? 20 லட்சம் வச்சு எங்க மோதிக்கு ஒரு பழமொழி ஒன்று இருக்குங்களா, அடி உதவுவது மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ வந்து பார்த்தோன்னா இருக்கோ அதுதான் ரியல் கான்ஃபிடென்ட். வெளியில் நம்ம புக்ஸில் படிக்கிறது, மோட்டிவேஷன் கிளாஸ்க்கு வந்து பார்த்தோன்னா போகிறது, ட்ரைனிங் போகிறது, இதெல்லாம் எல்லாமே செகண்ட். பேங்க் பேலன்ஸ் இருக்கா?
என்ன நடந்தாலும் நம்மளால ஃபேஸ் பண்ணிக்க முடியுன்ற அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் எப்போ வரும்னா பேங்க் பேலன்ஸ் இருந்தால் மட்டும்தான். நான் எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது அதுதான் வந்து இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலு, ஒரு நாளைக்கு இவ்வளோ செலவு பண்ணணுமே என்ன வந்து பார்த்தோன்னா பண்ணுறது. எங்கள் அப்பா அதான் கேட்டார், என்ன பண்ணணும், என்கிட்ட இருக்கு பண்ண வச்சுருக்கேன் என்கிட்ட இருக்குது, இல்லைனா ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் வந்து பார்த்தா என்கிட்ட வச்சுருக்கேன், கொஞ்சம் லேண்ட் இருக்குது, வீடு இருக்குது, நான் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தா பார்த்துக்கிறேன். டாக்டர் இதை கேட்பாங்க, இது உங்களால் கொடுக்க முடியுமா அப்படின்றது. எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சரி டாக்டர் உங்கள் ப்ரொஃபஷன் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும், ஓகே ரைட்டு இவர் இவ்வளோ கொடுப்பாரு, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது சின்ன ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துங்க அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா ஒரு பேங்க் அதிகமாகலாம் போடவே இல்லை, சும்மா ஒரு 10 லட்ச ரூபா வந்து பார்த்தோன்னா வச்சுங்க போதும், அவ்வளோதான். பெருசாக கூட வந்து பார்த்தா தேவையாக வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த தேர்ட் ஒன்லேயே நான் காம்ப்ரமைஸ் ஆகிடுவேன். இந்த செட்டில்மெண்ட்டில் வந்து சார் இது வேற இது வேற இல்லை அது போதும், அதுதான் சொல்றது. இது அடிஷனலாக கொஞ்சம் வச்சுங்களேன். திடீர்னு அவங்க வந்து கேட்குறாங்க தங்கச்சின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொடுக்க மாட்டீங்களா? இப்போ நான் வந்து கேட்குறேன் கொடுக்க மாட்டீங்களா? சங்கரை வந்து கேட்குற கொடுக்க மாட்டீங்களா? அம்மா வந்து கேட்குறாங்களா? ஐயா வந்து கேட்குற கொடுக்க மாட்டீங்களா? சரி கொடுக்குங்க. நான் அதிகபட்சம் கேட்குறேன்னா கோயில் செலவுக்காக கேட்கணும், ஐயா இந்த கோயிலுக்கு வந்து பாருங்க செலவு பண்ணி கொடுங்க. அப்போ இதுலேருந்து எடுத்து கொடுக்கல, இதுலேருந்து எடுத்து கொடுக்கலாம்ல. அதுலேருந்து எடுத்து கொடுக்குறது ஈஸி. ஒரு கோடி என்னோட இதில் இருந்துச்சு, அமௌண்ட் இருந்துச்சுன்னா இன்னைக்கு பேங்க் பேலன்ஸ் 6% பேங்க் இன்ட்ரெஸ்ட் போட்டால் கூட 50,000 ரூபா எனக்கு அவ்வளோ செலவாக்காதுமா மாதம் மாதம். சிக்கனை தெரியும் சிக்கனம் இவர். சார் ஓகே, கால் சார் எந்த கார் எடுக்கிறீங்க? அது நீங்களே சொல்லிடுங்க. இல்லை எனக்கு சிம்பிளாக இருந்தால் போதும். சிம்பிளான ஆல்டோ K10 கிடைச்சா போதும். ஓகே, ஆல்டோ K10 வந்து பாருங்க, 2 பேரும் ட்ராவல் பண்ணுறது எவ்வளோ சார் வருங்களே? ஒரு 5.5 போடலாமா, 6 வருமா ஆன் ரோடு? அவ்வளோ வருதா இல்லை அது ஆல்டோ? என்ன ரேட்டு சொல்லுங்க சார். எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. புது வண்டியா செகண்ட் ஹேண்டா? செகண்ட் போதும். அடங்கப்பா, 2 லட்ச ரூபா காரு, 2 லட்ச ரூபா காரு. எங்க காசா பணமா கொஞ்சம் உயர்த்தி தான் சொல்லாவே. 2 லட்ச ரூபா நீங்க செகண்ட் காரு. ஏனா கம்ப்யூட்டர்னா என்னோட தேவைக்கு இருந்தா போதும்னா. சரி ஓகே, 2 லட்ச ரூபா கார் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? ஓகேங்க, போடுங்க. காசா பணமா போடுங்க. சரி காஞ்சனா சொல்றது போடுங்க சார். சார் நீங்க மட்டும் உட்கார்ந்தா போதாது. இப்ப அவங்க வராங்கன்னா அவங்கள கூப்பிட்டு உட்கார வைங்க. அப்புறம் சொல்லிடுங்க. நாளைக்கு இப்போ நீங்கள் அப்போ வாங்கினதுக்கு அப்புறம் யோசனை பேரம் பேத்தி இருந்தால் அடடா நம்ம வந்து கூப்பிடாம ஆயிடுச்சேன்னு வரும்ல. அப்படியா? சரி சரி. ஓகே, டோட்டல் எவ்வளவு சார் ஆச்சு? வாங்க முடிக்க போறோம். டோட்டல் எவ்வளவு ஆச்சுங்க? 35 35 38 20 58 68 73 173 1,73,00,000 ரூபாய் போதும். கிட்டத்தட்ட 1,73,00,000 ரூபாய் இருந்தா கஜேந்திரன் சார் வந்து பார்த்தனா ராஜா ஃபீஸ்லாம் வந்து பார்த்தனா வாழ்வாரு. எப்படிப்பா இவ்வளவு தேவல, இவ்வளவு தேவை. ஏன்னா இது அதிகப்படியான வந்து பார்த்தனா ஒரு ஆசை. நம்ம என்னைக்குமே அதுக்குள்ள வந்து பணம் போகவே தேவையில்லை. கஜேந்திரன் சாருக்கு ஒரு 1 கோடி ரூபாய் இருந்தாலே போதும், ஃபீஸ்ஃபுல்லா வாழ்வாரு. இதுவே போதுமா? அதான் என்னோட இது. இந்த 73 வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்கு, இது வேண்டாம். இது மேபி வந்தா சந்தோஷம். ஆனா 1 கோடி ரூபா அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா தேவை. கரெக்டுங்களா? இன்னைக்கு ஒரு கால்குலேஷனுக்குள்ள வந்து பார்த்தா வச்சுங்க. இது நான் சொல்றது நான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் சொல்லுவேன், உங்களுக்கு ஒரு மணி பத்தி ஒரு பிளானிங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். நீங்க ஒரு பொண்ணை கட்டி கொடுக்குறனா கூட வந்து நான் என் பொண்ணை கட்டி கொடுன்னு நான் இது கேட்பேன், உனக்கு என்ன பிளான் இருக்கு ஃபினான்ஷியலா, நீ என்ன பிளான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கு? ஏன்னா என் பொண்ணை நான் உன்னை நம்பி கொடுக்க போறேன், நான் கொடுக்குறேன் அப்படின்னா நான் ஒரு 20,000 30,000 போட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா நீ இதையே வித்து இல்லை இதையே செலவு பண்ணி வந்து ஒன்றும் இல்லாமல் எம்டியா வந்து பார்த்தோன்னா இன்னும் நாளைக்கு உங்கள் பசங்களோட ஃபீஸ் யார் கட்டுவோம்? இன்னைக்கு ஒரு பிரசவத்துக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் வந்து பார்த்தோன்னா அட்மிட் ஆகுறீங்கன்னா மினிமம் 5 லட்ச ரூபா, மினிமம் 5 லட்ச ரூபா. பிஎஸ்சியில் போயிட்டு அட்மிட் ஆன நல்ல ஹாஸ்பிட்டலில் போய் வந்து பார்த்தோன்னா பண்ணாலும் வந்து மினிமம் 5 லட்ச ரூபா. அது நார்மல் டெலிவரி இல்லை சிசேரியன் எக்ஸ்ஆர் எதுவாக இருந்தாலும் சரி, யார் கொடுப்பா? அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. நான் அப்படி தான் வந்து பாருங்க, என் பொண்ணுக்கு எப்படி வந்து பாருங்க யோசிப்பேன்னா அதே தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ 1 கோடி ரூபான்றது கம்பல்சரியா வந்து பார்த்தோன்னா தேவை. கரெக்டுங்களா? இதெல்லாம் யார் சொன்னது? இதெல்லாம் ஒரு போட்டோ வந்து பண்ண எடுத்து வச்சுங்க, இல்லை ஒரு வீடியோ கூட வந்து பண்ண எடுத்து வச்சுங்க, மட்டும் அவருக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. ப்ரூஃப் இல்லை அவருக்கு எவ்வளவு தேவைன்றது ஒரு ஐடியா தெரிஞ்சிடணும். அதாவது இவ்வளோ அப்படின்றது வந்து பார்த்தா பார்க்கலாங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு கஜேந்திரனுக்கு இந்த 1 கோடி போதுமா இல்லை வந்து 10 கோடி வேணுமாங்கிறது. ஐயா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுருக்கு. எங்கள் அப்பா அம்மா வந்து பார்த்தோன்னா என்னை ஃபஸ்ட்டு ஒரு 10th வரைக்கும் படிக்க வச்சுட்டா போதுன்னு தான் என்னை ஃபஸ்ட்டு நினச்சாருங்களே. ஏன்னா குடும்பம் இருந்த சூழ்நிலைகள் வேறு டோட்டலாகவே ரொம்ப ரொம்ப லோவில் இருந்து. தாத்தா வந்து பார்த்தோன்னா என்னென்னா எல்லா சொத்தையும் எல்லாருக்கும் தான தர்மம் கொடுத்துட்டாங்க. பெரிய ஆள் இந்த பிறக்கும்போது கோல்டு ஸ்பூனில் இருந்து வந்து தானே பிறந்து அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாமல் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆள் தான் இருந்தார். ஸோ அப்போ 10th வரைக்கும் படிக்க வச்சாலே ரொம்ப பெருசுன்னு நினச்சாங்க.
அதுக்கப்புறம் நான் 10th படிச்சுட்டு நானே அதுக்கப்புறம் செலவு பண்ணி எல்லாத்தையும் அதுக்கப்புறம் 12th வரைக்கும் படிச்சுட்டு ஏதோ கம்பெனிக்கு வேலைக்கு அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ஒரு காலேஜ் ஏதோ சிம்பிளாக ஒரு கவர்மெண்ட் காலேஜ், அதுக்கப்புறம் தான் இன்ஜினியரிங். ஸோ அதனால இந்த பண தேவைகள், இந்த ஆசைகள், இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதுவே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் 1 கோடி ரூபாய் இவருக்கு தேவையான்னு சொல்லிட்டு கேட்டால் அவர் உடம்புல அப்போ ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தோன்னா இருந்திருக்கும், இன்னும் நிறைய கமிட்மெண்ட் வந்து பார்த்தோன்னா இருந்திருக்கும். இன்சூரன்ஸ் மட்டும்தான் உங்கள் கையில் இருக்குது, இந்த சைடில் எதுவுமே கிடையவே கிடையாது. உங்களோட ஏஜ் இப்போ என்ன சொன்னீங்க? 55. 55 இயர்ஸ் யங் பர்சன். 55 வயசு தான் வந்து பார்த்தோன்னா இருக்குங்களா உங்ககிட்ட, சரிங்களா? 55 வயசு. இப்போ உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறது அதிகபட்சம் ஒரு 5 வருஷத்தில் பண்ணிடலாங்களா? 2030க்குள்ள கல்யாணம், குழந்தை குட்டி, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் 1 வருஷத்துல பண்ணிடுவேன். அதிகபட்சம் வந்து நான் சொல்றது எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிட்டு வந்து பார்த்தோன்னா சொல்லுங்கள், உங்களுடைய 60 வயசு 2030க்குள்ள நீங்கள் பண்ணிடுவீங்க. அப்போ 2030க்குள்ள குறைஞ்சபட்சம் ஒரு 50 லட்ச ரூபாய் தேவை. கரெக்டுங்களா? ரியாலிட்டிக்குள்ள வந்து பார்த்தோன்னா வந்தால் 2030க்குள்ள உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 50 லட்ச ரூபா வந்து பார்த்தோன்னா தேவை. அப்போ உங்க கையில இருக்கிறது வந்து பார்த்தோன்னா இன்சூரன்ஸ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு 1 லட்ச ரூபா இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கன்னா பல எல்லாத்துக்கும் கொஞ்சம் 35%. அப்போ ஆடிட் வைஸ் இருக்கும். ஏவரேஜா போடுங்க. நான் சொல்றது ஆனா 35,000 போடுங்க. ஹையஸ்டாவே போட்டுருங்க 35,000. சரிங்களா? ஓகே. இப்போ உங்களுக்கு 1 கோடி ரூபாய் தேவை அப்படின்னா எவ்வளவு பிசினஸ் கொடுத்துருக்கணும்? இது வரைக்கும் நீ யோசிக்கவே இல்லையே. இது நீங்களும் மனக்கணக்கில் ஓட்டிங்க. உங்களுக்கு 2.5 கோடி தேவை, அதனால நீங்களும் வந்து பார்த்தோன்னா பார்த்துக்கணும். ஸோ 1 கோடி ரூபா உங்களுக்கு தேவை. இங்கே பாருங்க, 10 லட்ச ரூபா பிசினஸ் கொடுக்குறீங்கன்னா 35 3 லட்ச ரூபா வரும். 35 கூட வேண்டாம், 4 லட்சம் முடிய 3 லட்ச ரூபா போட்டுக்கிறீங்களே. 1 கோடி ரூபா பிசினஸ் வந்து பார்த்தோன்னா கொடுக்குறீங்கன்னா 30 லட்ச ரூபா. கரெக்டுங்களா? 1 கோடி ரூபா வந்து பார்த்தா பிசினஸ் கொடுக்குறீங்க. 10 கோடி ரூபா பிசினஸ் வந்து பார்த்தோன்னா கொடுக்கும்போது 3 கோடி ரூபா வந்து பார்த்தோன்னா வரலாம். இது ப்ராடக்ட் பேஸ் பண்ணி மாறும். அப்போ அப்ராக்சிமேட்டா வந்து பார்த்தோன்னா ஒரு 5 இருந்து 7 கோடி ரூபா வரைக்கும் நீங்க பிசினஸ் கொடுத்தீங்க அப்படின்னா 1 கோடி ரூபா சம்பாதிக்கலாம். கரெக்டா? கரெக்டா? 1 கோடி ரூபாய்க்கு 30 லட்சம். ஓகே. அப்போ இது எனக்கு வந்து 1 கோடி ரூபாய் வேணும் அப்படின்னா 3 கோடி ரூபாய் நான் 3.5 கோடி ரூபாய் நான் இது பண்ணேன்னா அதுதான் நான் கொஞ்சம் கூட குறையும். ஏன்னா வந்து பார்த்தா ப்ராடக்டோட வந்து பார்த்தா இதுவும் மாறலாம், கமிஷனோடைய தன்மை வந்து பார்த்தோன்னா மறுபடியும் மாறலாம். அதனால 5 கோடின்னு வந்து பார்த்தோன்னா போட்டுங்க. கரெக்டுங்களா? கமிஷனோட தன்மை இப்போ நீங்கள் இதில் கூட உட்காந்துங்க, அப்போ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா, சரிங்களா? அப்போ 5 கோடி ரூபா வந்து பார்த்தோன்னா நீங்கள் பிஸ்னஸ் கொடுத்தாதான் உங்களுக்கு 1 கோடி ரூபா வந்து பார்த்தோன்னா இன்கம்மு. இது ஒரே நாளில் 5 கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா தான் அந்த 1 கோடி ரூபா இன்கம்மு. ஆனால் இது ஒரே நாளில் கொடுக்க போகிறது கிடையவே கிடையாது. கொஞ்சம் நாள் கழிச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே உங்களுக்கு கமிட்மெண்ட்டும் வந்துட்டு இருக்கும். இந்த போட்டு 1 கோடி ரூபா வந்து பார்த்தா தாண்டி டெய்லி செலவுகளும் வந்து பார்த்தா சில விஷயங்கள் வந்துட்டு இருக்குங்களா? சரிங்க சார், ஓகே. இப்போ இந்த 5 கோடி ரூபா பிஸ்னஸை உங்களால் எத்தனை வருஷத்துக்குள்ளே கொடுக்க முடியும்? 5 வருஷத்துக்குள்ள தரணும். ஸோ 5 கோடி ரூபா பிஸ்னஸ் 5 வருஷத்துக்குள்ள வந்து பார்த்தோன்னா தரணும். இதுக்கு முன்னாடி நான் ரியாலிட்டிக்குள்ள வந்துடணும். எப்போ நான் பேசுறது எல்லாமே ரியாலிட்டி, சரிங்களா? நான் இருக்கிற ரியாலிட்டியை புரிய வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு என் பிஸ்னஸை கொடுக்கறதுக்காகலாம் என்னுடைய ஐடியா அது கிடையவே கிடையாது. நான் எதுக்கு ரியாலிட்டி அப்படின்றத நான் புரிய வச்சிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் உட்காந்து நான் அனுபவிச்சிருக்கேன், அதனால நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவை? 5 வருஷத்துக்குள்ள 5 கோடி ரூபா பிஸ்னஸ் கொடுத்தாதான் 1 கோடி ரூபா சம்பாதிக்க முடியும். அப்படியே தான் நீங்கள் வருஷத்துக்கு 1 கோடி ரூபா வந்து பார்த்தோன்னா கொடுக்கணும். வருஷத்துக்கு 1 கோடி ரூபா நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் மாதத்துக்கு 8 லட்ச ரூபா பிஸ்னஸ் நீங்கள் படுத்தாலும், தூங்கினாலும், எழுந்தாலும், ஓடனாலும், மழை பெஞ்சாலும், வெயில் அடித்தாலும் 8 லட்ச ரூபா பிஸ்னஸ் கொடுத்தாகணும். கரெக்டாக? மினிமம் 8 லட்ச ரூபா, 8லேருந்து 10 லட்ச ரூபா பிஸ்னஸ் வந்து பார்த்தோன்னா கொடுத்தாகணுங்களே. கரெக்ட்? அப்போ இந்த 5 மாதம் முடிஞ்சிச்சு. அப்போ இந்த 5 மாதத்தில் நீங்கள் கிட்டத்தட்ட 40 லட்ச ரூபாய்க்கு லாகின் பண்ணியிருக்கணும். பண்ணிட்டீங்களா? கரெக்டுங்களா? 50 லட்ச ரூபாயிலிருந்து எனக்கு தான் 30%, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ரெஃபர் பண்ணாங்கன்றதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கலாம். இவங்க எல்லாரும் லீட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதுக்காக உங்களுக்கு சம் பர்சன்டேஜ் கிடைக்கலாம். அது 2%, 5%, 3%, 1%, 0.5% தெரியாது. சம்பளம் தான். ஒன்லி எம்ப்ளாயீஸ். வந்துருச்சா மேட்ரு? நான் ஒரு எம்ப்ளாயர் வந்து எப்போ சம்பாதிப்பீங்க? நானா இண்டிவிஜுவலா ஏதாவது செல்ஃப் சோர்ஸ் என்னைக்கு பண்ணணும். என்னைக்கு ஏதாவது எப்போ?
இனி ஃபியூச்சர்ல, எந்த ஃபியூச்சர்ல? கம்மிங் ஃபியூச்சர்ல 5 வருஷத்துல 5 மாசம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என்ன ஃபியூச்சர்? 100 பால் இருக்கும்போதே 100 ரன் ஈஸியாக அடிச்சிடலாங்கல்ல. 80 பால் வந்து பார்த்தோன்னா வச்சு 100 ரன் அடிக்கும்போது டஃப்பாக இருக்கும். 50 பால் வச்சுட்டு 100 ரன் அடிக்கும்போது இன்னும் ரொம்ப டஃப்பாக இருக்கும். 25 பால் வச்சுட்டு 100 ரன் அடிக்கணும்னா பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் அதுக்கு எல்லா பாலும் 6-ஆக இருக்கணும். ஆப்போசிட்டில் விளையாடுறாலும் விக்கெட்டு கொடுக்காம இருக்கணும். பேட் ஆடக்கூடியவர் தோனியாக இருக்கணும். கரெக்ட். தோனிக்கே வயசாகிடுச்சு, அவராலே அடிக்க முடியல. அதனால தானே சிஎஸ்கே பவர் பிளே கூட வந்து பார்த்தோன்னா போகவே இல்லை. ஸோ இங்கே ரியாலிட்டி என்ன அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வந்து பார்த்தோன்னா வந்துட்டாலே போதுமானதா. 5 வருஷத்துக்குள்ள 5 கோடி ரூபா, 1 கோடி ரூபா இதுலேருந்து ஒரு 50 லட்ச ரூபா சம்பாரிச்சிங்க. இந்த 5 வருஷத்துல இதுலேருந்து நான் ஒரு 50 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா நான் உங்களுக்கு ஏற்பேன். இது நல்லா இருக்கா? ஒரே விஷயத்துல 50 லட்ச ரூபான்றது மேபி வரலாம், இல்லை வராமலே வந்து பார்த்தோன்னா போகலாம். 1 கோடி ரூபான்றது இதில் ஒரு 50 லட்ச ரூபா சம்பாரிச்சிங்க, இதில் ஒரு 50 லட்ச ரூபா நான் கொடுக்குறேன். இல்லை இதில் ஒரு 75 லட்ச ரூபா சம்பாரிச்சிங்க, இதில் ஒரு 25 லட்ச ரூபா நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குறேன். இல்லை வேண்டாம், இதில் ஒரு 25 லட்ச ரூபா சம்பாரிச்சிங்க, இதில் நான் ஒரு 75 லட்ச ரூபா கிரியேட் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ என்ன வேலை பார்க்கணும்? இங்கே என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதே வேலையை டீட்டெயிலாக பண்ண போறீங்க. ஸோ இங்கே என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ அதே வேலையை இங்கே பார்க்க போறீங்க. இங்கே என்ன வந்து பார்த்தோன்னா பண்ணுறது, இங்கே இன்சூரன்ஸு, இங்கே வந்து பார்த்தோன்னா ப்ராடக்ட். இங்கே கஸ்டமரை பார்க்கணும், இங்கே கஸ்டமரை பார்க்கணும். இவங்களே இயர்லி ஒன்ஸ் வந்து பார்த்தோன்னா ப்ரீமியம் வந்து பார்த்தோன்னா கட்டணும். இங்கே மந்த்லி ஒன்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒன்ஸ் அவங்கள வாங்க வச்சுன்னா அவங்களே வந்து பார்த்தோன்னா கட்டிக்குவாங்க. இப்போ இங்கே ஆல்ரெடி இருக்கக்கூடிய எல்லா கஸ்டமருக்கும் நீங்கள் ஒரு வார்த்தை ஒன்று சொன்னீங்க, ஞாபகம் இருக்குங்களா? அற்புதமான ஒரு வார்த்தை ஒன்று சொன்னீங்க. ஒருத்தர் ஏன் பாலிசி எடுக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்கள் ஒரு வார்த்தை ஒன்று சொன்னீங்க, ரொம்ப அட்ராக்டிவான ஒரு வார்த்தை. சார் நீங்கள் ஒரு 2 லட்ச ரூபாய்க்குள்ள ஒரு பாலிசிக்குள்ளே போகிறீங்கன்னா அடுத்த மாதம் அந்த 2 லட்ச ரூபா அடுத்த வருஷம் அதை பே பண்ணதுக்கு முன்னாடி ஒரு ஃபினான்ஷியல் வந்து பார்த்தோன்னா அனலைஸாக உங்களால் பண்ண முடியும், அந்த க்ரோத்தை உங்களால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும்னு வந்து பார்த்தோன்னா சொன்னீங்க. கரெக்டுங்களா? ஸோ அப்போ இங்கே பாருங்கள், இந்த ஒரு விஷயங்கள் இருக்குது. ஆல்ரெடி இது வருது. இதில் சம்பாதிக்கிறவங்கள இதில் கூப்பிட்டுக்கலாமா? இதில் இருக்கவங்கள இது கூப்பிட்டுக்கலாங்களா? சரி, இந்த இன்சூரன்ஸ்ன்றது ஒரு வேலை இறந்துட்டாங்க அப்படின்னா செட்டில்மெண்ட் கொடுத்துட போகிறோம், அதில் எந்த டவுட்டும் கிடையவே கிடையாது. பட் வாழ்ற வரைக்கும் ஹெல்த்தியாக வாழ்றது இது கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதுங்களா? ஸோ அப்போ இது ரெண்டுமே வேற வேற வந்து பார்த்தோன்னா சைக்கிள் கிடையாது, வேற வேற சர்க்கிள் கிடையாது, ஒன்றே ஒன்று தான். இப்போது நீங்கள் மெட்லைஃப் பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் வந்து பார்த்தோன்னா இன்சூரன்ஸ் பேசிட்டு இங்கே போயிட்டு மறுபடியும் வந்து பார்த்தோன்னா HDFC இன்சூரன்ஸை பற்றி பேசுறதுன்னா இது ஃபால்ஸ், இது ஃபேக், இது பண்ணக்கூடாது. தொழிலோட எத்திக்ஸ் வந்து பார்த்தோன்னா போயிடும். பணத்துக்காக எத்திக்ஸ் பிரேக் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தோன்னா ஆகிடும். இங்கே வேறு ப்ராடக்ட், இங்கே வேறு ப்ராடக்ட். ஆனால் சிஸ்டம் வந்து பார்த்தோன்னா ஒன்று தான். ஆல்ரெடி உங்களுக்கு டீம் தெரியும், மார்க்கெட்டிங் பற்றி வந்து பார்த்தோன்னா தெரியும், லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து பார்த்தோன்னா இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு கஸ்டமர் பேஸ் அப்படின்ற வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயம் ஆல்ரெடி நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுங்களே. ஆல்ரெடி உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனால் இந்த ப்ராடக்ட் பற்றி தெரியுமா அப்படின்றத மட்டும் தான் டவுட். இதை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்னை விட நல்லாவே பேச ஆரம்பிச்சிருவீங்க. கரெக்டுங்களா? ஸோ இதுலேருந்து 50 லட்ச ரூபா சம்பாதிங்க, இதுலேருந்து 50 லட்ச ரூபா. இது கஜேந்திரன் சார் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா சொல்கிறது. இதுலேருந்து ஒரு 1 கோடி ரூபா சம்பாதிங்க, இதுலேருந்து ஒரு 2 கோடி ரூபா வந்து பார்த்தோன்னா சம்பாதிங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இதுலேருந்து ஒரு 1.5 கோடி ரூபா சம்பாதிங்க, இதுலேருந்து ஒரு 1 கோடி ரூபா வந்து பார்த்தோன்னா சம்பாதிங்க, அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். இதுலேருந்து ஒரு 50 லட்சம் சம்பாதிங்க, இதுலேருந்து ஒரு 2 கோடி ரூபா வந்து பார்த்தோன்னா சம்பாதிங்க, அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். இதில் 2 கோடி ரூபா சம்பாதிங்க, இதில் ஒரு 50 லட்ச ரூபா வந்து பார்த்தோன்னா சம்பாதிங்க, அதுக்கு நான் சப்போர்ட் வந்து பார்த்தோன்னா பண்ணுறீங்க. இதுக்கு என்னால் சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா நான் உங்களுடைய டைரக்ட் கஸ்டமர் கிடையாது. பிஸ்னஸ் கொடுக்க முடியும், ஆனால் உங்களுக்கு சேலரி இன்சென்டிவ் மேபி வரலாம். ஆனால் இந்த டார்கெட் உங்களால் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியுமா? அப்போ என்னால் உங்களுக்கு ஏதோ ஒரு யூசஸ் இருக்கணும்ல. நான் அன்றைக்கி சொன்ன அந்த பாயிண்ட் வந்துருச்சு. இப்போ என்னால் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யூசஸ் வந்து பார்த்தோன்னா வரணும் இல்லை. இப்போ நான் ஒரு 1 கோடி ரூபா பிஸ்னஸ் கொடுக்குறேன்னு வந்து பார்த்தோன்னு வச்சுங்களேன். இந்த டைம் வந்து பார்த்தோன்னா யாருடைய டீம் நல்லா பண்ணாங்க, காஞ்சனா மேடம் டீம், கஜேந்திரன் சாரோட டீம் சூப்பராக பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஆனர் பண்ணலாம். ஒரு ஷீல்டு ஒன்று கொடுக்கலாம், ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், சேலரி கொடுக்கலாம், உங்களை வந்து பார்த்தோன்னா சால்வை போடலாம், பொன்னாடை போடலாம், மாலை போடலாம், எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா போட்டு சம்திங் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இன்சென்டிவ் வந்து பார்த்தோன்னா கொடுப்பாங்க. சரிங்களா? அது கோடியில் வருமா இல்லை பல லட்சத்தில் வருமா? ரியாலிட்டியை வச்சு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 50,000 1 லட்ச ரூபா, இல்லை 2 லட்ச ரூபா, இல்லை ஏதாவது ஒரு டூர் ஆஃபர் வந்து பார்த்தோன்னா சேர்ந்து வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரி. அது நம்ம மேலே இருக்கக்கூடிய பாஸ் கூட எந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா இதுவில் இருக்குமோ அதுவாச்சும் கிடைக்குமா, இல்லை அப்படின்னா இதெல்லாம் எதுக்கு போமா அப்படின்ற மாதிரி வந்து அப்படியும் வந்து பார்த்தோன்னா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ விஷயம் என்னென்னா, உங்களுக்கு இவ்வளோ பணம் தேவை, இத்தனை வயசுக்குள்ள வந்து பார்த்தோன்னா தேவை, நீங்கள் உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் போட்டுங்க. அதே தான்
இது உங்களுக்கு இவ்வளோ தேவை, இது வந்து பார்த்தா இவ்வளோ வந்து பண்ண தேவை, இதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். எனக்கு இதில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதே விஷயத்த வந்து பார்த்தோன்னா இதில் பண்ணுறதுக்கு நீங்கள் தயார் அப்படின்னா பிஸ்னஸ் பிளானை கொடுத்துட்டு கன்க்ளூஷன் கொடுத்துரு. தட்ஸ் ஆல். ஆனால் எனக்கும் பசிக்குது ஒரு விஷயங்கள். யார் அவருடைய ஆயுள் எவ்வளோன்றது யாருக்குமே தெரியவே தெரியாது. தூங்கி எழுந்து காலையில் சூரியத்தை பார்த்தா தான் ஹாப்பி பர்த்டே, இல்லை அப்படின்னா வந்து பார்த்தோன்னா கோவிந்தா கோவிந்தா தான் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா ஆயிடுச்சு. ஸோ நம்மளுடைய இது நம்ம எவ்வளோ காலம் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா வேலை பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்காக தான் 5 வருஷம். ஆனால் எவ்வளோ காலம் வரைக்கும் இருக்க போகிறோன்றது தெரிஞ்சிச்சு அப்படின்னா இன்னும் டைமிங் மாறலாம். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த பிஸ்னஸில் நம்ம என்ன பண்ணுறது? நான் ஏற்கனவே உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன், பை த ப்ராடக்ட். ஓகேவா? அப்போ பை த ப்ராடக்ட் என்ன பண்ணும், 6000 கொடுத்து இந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் வந்து பார்த்தோன்னா பண்ணுறீங்க. ஓகேவா? சரி, இதால எனக்கு என்ன யூஸ்? உங்களுக்கு விலை மதிக்க முடியாத ஹெல்த் வந்து பார்த்தோன்னா கிடைக்குது. கூட சேர்ந்து இந்த பிஸ்னஸை நீங்கள் வேர்ல்டு வைடாக எடுத்துகிட்டு போகிற தேவையான வந்து பார்த்தோன்னா ரைட்ஸை வந்து பார்த்தோன்னா இந்த கம்பெனி உங்ககிட்ட கொடுத்துருது. நீங்கள் இங்கே உட்காந்துட்டு ஆஸ்திரேலியா ஒருத்தருக்கு வந்து பார்த்தோன்னா இந்த பிஸ்னஸை கொடுக்கலாம், இந்த ப்ராடக்ட் கொடுக்கலாம், அதுலேருந்து உங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் வந்து பார்த்தோன்னா கிடைக்குங்களே. இங்கே உட்காந்துட்டு வந்து நீங்கள் ஆந்திராவில் கொடுக்கலாம், கேரளாவில் கொடுக்கலாம், கன்னியாகுமரியில் கொடுக்கலாம், சேலத்தில் கொடுக்கலாம். அதுக்கு உண்டான உங்களுக்கு ஒரு ஃபுல் ரைட்ஸும் ப்ளஸ் உங்களுக்கான ஒரு ஐடி நம்பரை வந்து பார்த்தோன்னா கொடுத்துருது இந்த கம்பெனியோட வெப்சைட்டில். ஸோ www.inua.com இதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு வெப்சைட் வந்து பார்த்தோன்னா இந்த வெப்சைட்டில் உங்களுக்கான ஒரு ஐடி வந்து பார்த்தோன்னா வந்துருங்களேன். NY இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா NY வந்து பண்ண வச்சுங்களேன், NY 261694. இது எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ஐயாவுடைய வந்து பார்த்தோன்னா ஐடி நம்பர். ஸோ இது வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து இதை வச்சுட்டு நீங்கள் வேர்ல்டு வைடாக பிஸ்னஸ் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எடுத்த மாதிரி கோயம்புத்தூருக்கு எடுத்த மாதிரி வெறும் 6000 ரூபாய் வந்து பார்த்தோன்னா எடுத்திருக்கீங்க. இந்த 6000 ரூபாய்க்கு உங்களுக்கு ப்ராடக்டும் கொடுத்துட்றாங்க. அப்போ நீங்கள் கொடுத்த காசுக்கு 20 சேஷேட் இருக்கக்கூடிய ஒரு பாக்கெட் கையில் கிடைச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு லாபமா லாபம் இல்லையா? உங்களுக்கு எதாவது நஷ்டமா? காசை கொடுத்தீங்க, பொருள் வாங்கியாச்சு. இதில் ஏதாவது ரிஸ்க் ஏதாவது இருக்கா? ஒன்றுமே கிடையாது. யூஸ் பண்ணுறீங்க, நல்லா இருக்கு. அப்போ பை த ப்ராடக்ட், தென் யூஸ் த ப்ராடக்ட். நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியாச்சு, ஃபீல் த ப்ராடக்ட். அதுக்கப்புறம் தான் ஷேர் த ப்ராடக்ட். அதை ஷேர் பண்ணுறது நான் இருக்கேன். இப்போ எனக்கு பிஸ்னஸை பற்றி மெட்லைஃபை பற்றி எதாவது கேட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியாது. அதுக்கு எனக்கு உங்களுடைய சப்போர்ட்டிவ் வந்து பார்த்தோன்னா தேவை. அதுக்கு தான் வித்யா மேடம் வந்து பார்த்தோன்னா கூப்பிட்டேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களை கூப்பிட்டது காரணம் என்ன, எனக்கு அவங்க ஏதாவது டெக்னிக்கலாக ஒரு கேள்வி கேட்டாலும் எனக்கு ஆன்சர் தெரியாது. ஏன்னா எனக்கு அந்த பிஸ்னஸை பற்றி அந்த ப்ராடக்ட் பற்றி இவ்வளோதான் நாலேஜ், பேசிக் நாலேஜ் மட்டும்தான் இருக்குது. எனக்கு எல்லா நாலேஜ்லாம் தெரியும். ஆனால் உங்களுக்கு என்னை விட நல்லாவே தெரியும். ஏன்னா நீங்கள் 10-11 வருஷமாக இருக்கீங்க, அவங்க வந்து பார்த்தோன்னா அத்தனை வருஷமாக வந்து பார்த்தோன்னா இருக்காங்களே. ஸோ அப்போ ஷேர் த ப்ராடக்ட்னா இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் என்னையை வச்சுட்டு வந்து பார்த்தா ஷேர் பண்ண போகிறீங்க. இப்போ எப்படி ஷேர் பண்ணிகிட்டு இருக்கணும் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இன்டெப்த்தாக உட்காந்து சொல்லியிருக்கு. இதை நான் 1/2 ஹவர்லேயே முடிச்சுட்டு வந்து பார்த்தோன்னா இருப்பாங்களே. இதுக்கு நம்மளுக்கு ஜூம் மீட்டிங் வந்து பார்த்தோன்னா இருக்குது. ஜூம் மீட்டிங் வந்து பார்த்தோன்னா கேட்டல டாக்டர் விஜயகுமார் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து கிளாஸ் எடுப்பார். நானும் உட்காந்து பேசுவேன். இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா இருக்குங்களே. இப்போ இந்த 6000 கொடுத்தீங்க, இதில் 20 சேஷேட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்துருச்சு. ஆனால் கம்பெனி இந்த ஃப்ரீலான்சிங் ஆஃபராக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் ஒரு 6000 கொடுத்து இந்த பொருளை வாங்கும்போது உங்களுக்கு இன்னொரு 6000 ஒர்த்து இருக்கக்கூடிய வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ராடக்ட்டை கையில் கொடுத்துருங்க. அதே ப்ராடக்ட் 1+1 வந்து பார்த்தோன்னா அப்போது நீங்கள் ஒரு 6000 வந்து பார்த்தோன்னா கொடுக்குறீங்க. 6000 வந்து பார்த்தோன்னா 12000 ஒர்த் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் உங்கள் கையில் கிடைச்சிருக்கு. அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ 40 சேஷேட் வந்து பார்த்தோன்னா கையில் கிடச்சிருக்கு. 40 நாள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் ஏதாவது லாஸ் ஏதாவது இருக்கா? இதை சொன்னால் எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்கல்ல. அப்படியே இருந்தால் நீங்கள் ஒரு நாளைக்கு 300 ரூபா செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 30 ரூபா 150 ரூபா செலவு பண்ணாலே வந்து பார்த்தோன்னா போதுங்க. கரெக்டுங்களா? நீங்கள் கொடுக்குறது இதுதான். ஆனால் ப்ராடக்டோடைய காஸ்ட் வந்து பார்த்தோன்னா இது உங்களுக்கு இவ்வளோ ஃப்ரீயாக வந்து பார்த்தோன்னா கிடைக்குது. இது பெனிஃபிட் தானே. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் யாரை ரெஃபர் பண்ணாலும் அவங்களுக்கும் கிடைக்கும், இன்க்ளூடிங் லைஃப் லாங் ஃபுல்லாக. 12,000 வந்து பார்த்தோன்னா ஒருத்தருக்கு ஒரு ப்ராடக்ட் 6,000 வந்து பார்த்தோன்னா கிடைக்குது. அதுவும் இவ்வளோ வந்து ஹெல்த் வந்து பார்த்தோன்னா அவேர்னஸ் கொடுத்து இதை கொடுக்கும்போது, ஃபினான்ஷியல் அவேர்னஸ் கொடுத்து வந்து பார்த்தோன்னா கொடுக்கும்போது எல்லாருக்கும் ஒரு ஐடியாலஜி வந்து பார்த்தோன்னா வந்துடும். கரெக்ட்? நான் சொல்கிற விஷயம் புரியுதுங்களா? எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சரி, இதால் உங்களுக்கு என்ன யூசஸ்? இப்போ தான் நான் இன்கம் பற்றியே வந்து பார்த்தோன்னா பேச போகிறேன். நீங்கள் ஒரு 6000 கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, 4 விஷயத்தையும் பண்ணியாச்சு. ஓகே, இதை பண்ணியாச்சு. இதோட ஒர்த் என்ன? இந்த 12,000 ஒர்த் இருக்கிற ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு ப்ராடக்ட் நல்லா இருக்குது, ஃபீல் பண்ணுறீங்க, ஷேர் வந்து பார்த்தோன்னா பண்ணுறீங்க. ஷேர் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொசீஜர் வந்து பார்த்தோன்னா என்ன, நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தாலும் நான் வந்து சேம் அதே தான். உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் பாண்டிங்கில் இருக்கவங்க ஃபஸ்ட் உட்கார வைக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் அவங்க த்ரூ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கிரியேட் பண்ணிக்க போகிறோங்க. 6000
6,000 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு ப்ராடக்ட் ஒர்த்து சர்டிஃபைடு ப்ராடக்ட் ரிசல்ட் ஓரியன்டான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கஜா சார் உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் சொல்லுங்களேன். ஞானப்பிரகாஷ். ஞானப்பிரகாஷம். ஓகே ஓகே. அடுத்து சாந்தகுமாரி. அச்சா சரி ஓகே. சாந்தகுமாரி அம்மா. ஓகே, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸில் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கலாம். சரிங்களா? 2 பேரும் வந்து பார்த்தோன்னா இருக்காங்க. இப்போ ஞானப்பிரகாஷம் சாருக்கும் சாந்தகுமாரி அம்மாவுக்கும் நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை ரெஃபர் பண்ணுறீங்க. யாரால ரெஃபர் ஆகுது? என்னால. கஜா சார் என்ற ஒருத்தரால ரெஃபர் ஆகுது. இவங்க 2 பேருக்கும் யார் டைரக்டாக வந்து பார்த்தோன்னா கொடுக்குறது? இங்கேயும் அந்த டைரக்டாக வந்து பார்த்தோன்னா வரும். அதுக்கு தான் சொல்கிறீங்களே, சுவாரஸ்யமாக வந்து பார்த்தோன்னா இருக்கும். ஸோ அப்போ இங்கேயே டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குறீங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் கிடைக்குன்னா உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைச்சிச்சோ அந்த பெனிஃபிட் கிடைச்சிடும். 40 இது கிடைக்கும். 40 செஷன் கிடைச்சிடும். 12,000 ஒர்த் இருக்கிற ப்ராடக்ட் கிடைச்சிடும். ப்ளஸ் இந்த மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிடும். இப்போ இந்த 2 பேரையும் ரெஃபர் பண்ணது யார் டைரெக்டாக? கஜேந்திரன் சார் தான். இப்போ அதுக்கு கம்பெனி வந்து பார்த்தோன்னா கொடுக்கக்கூடிய வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயங்கள் $3 வந்து பார்த்தோன்னா தராங்க. கம்பெனி உங்களுக்கு இன்சென்டிவ் வந்து பார்த்தோன்னா $3 வந்து பார்த்தோன்னா தராங்க. $3 கிட்டத்தட்ட எவ்வளோ ஒர்த்துங்களா? இன்னைக்கு ஒரு 100 ரூபா போட்டால் ஒரு 300 ரூபா வருங்களா? இதுக்கு நீங்கள் எதாவது பெரிய லெவலில் எஃபோர்ட் போட்டீங்களா? ரொம்ப பெருசாக வந்து பார்த்தோன்னா இல்லை, வேலை உட்கார வச்சுங்க. நான் பேசினேன், அவங்க ப்ராடக்ட் வாங்கினேன், யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு $3ன்றது ரொம்ப பெரிய விஷயங்கள். சரிங்களா? ஆனால் இதில் என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா $3 104 வாரத்துக்கு வந்து பார்த்தோன்னா தராங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட $312. வேலை பார்த்தது ஒரே டைம் தான் வேலை பார்த்தீங்க, ஒரே டைம் தான் இன்சென்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கணும். இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் எப்போ பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான் உங்களுக்கு இன்கம் கொடுக்கணும். இதானே வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸில் இருக்கிறது. ஆனால் இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஒரே டைம் வேலை பார்த்ததுக்கு நான் 104 வாரம் அப்படின்னா கிட்டத்தட்ட 26 மாதம் நான் உங்களுக்கு இது வருமானமாக தரேன். கால்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி பார்க்குறீங்க. $3 ஒரு டாலர் 300 ரூபான்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு 4 வாரம் 1200 ரூபாய். 1200 இன்ட்டு 26 மாதம் எவ்வளோ சார் வருது? $3 ஒரு மாசத்துக்கு $3. ஒரு வாரத்துக்கு $3. ஒரு வாரத்துக்கு 104 வாரம். 104 வாரம். நான் மாதத்துக்காக கால்குலேட் பண்ணும்போது வந்து பார்த்தா ஒரு மாதத்துக்கு 4 வாரன்றதுக்காக நான் 12 1200 ரூபாய் இன்ட்டு 26 மாதம் எவ்வளோ ஆச்சுங்களேன்? அது கால்குலேட்டரே போட்டுக்கலாங்க. 30 வரும். 30. இப்போ பாருங்க மேடம் கரெக்டாக சொல்லுவாங்க. அந்த 300ங்கிறது என்ன சாமி சொன்னீங்க? டாலர் வந்து பார்த்தீங்க. அதுக்கு உங்களுக்கு நீங்கள் இதுக்கப்புறம் வேலையே பார்க்க தேவை. இந்த 2 பேரும் இதுக்கப்புறம் ப்ராடக்ட்டே வாங்க தேவையில்லை, வாங்கவே இல்லை, அவ்வளோதான். ஒன்ஸ் இதோடு வந்து பார்த்தோன்னா அவங்க 2 பேரும் ப்ராடக்ட் வாங்காமலே விட்டுட்டாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு மாதம் வந்து பார்த்தோன்னா 1200 ரூபா வந்து பார்த்தோன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் INR கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை நான் வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு போகிறேன், எனக்கு அங்கே கொஞ்சம் கேஷ் வந்து பார்த்தோன்னா தேவை, அந்த நாட்டோடய வந்து பார்த்தோன்னா இதுக்கு இந்த டாலர் நீங்கள் கொடுத்துட்டு கூட மாற்றிக்கலாம். இது கிளியருங்களா? ஓகே ரைட். இப்போது இந்த கஜேந்திரன் சாருக்கு வந்து பார்த்தோன்னா ஞானப்பிரகாஷும் சாந்தகுமாரி மேடம் 2 பேர் மட்டும் தான் தெரியும். சாந்தகுமாரி மாமன் மட்டும் தான் 2 பேரும் தெரியவே தெரியாதுங்களே. இது கூட சேர்ந்து இன்னும் 2 பேர் தெரியும். அதில் ஒருத்தர் தான் வந்து பார்த்தோன்னா காஞ்சனா மேடம், இன்னொன்று அனந்தராமன் ஐயா வந்து பார்த்தோன்னா தெரியுங்களே. சரிங்களா? இப்போது அந்த அனந்தராமன் வந்து பார்த்தோன்னா ஐயா ப்ளஸ் காஞ்சனா மேடம் இதே மாதிரி உங்களுடைய டேரக்ட் ஸ்பான்சரில் பர்ச்சேஸ் வந்து பார்த்தோன்னா பண்ணுறாங்க. ஏற்கனவே ஒரு $3, இப்போ ஒரு அடிஷனலாக ஒரு $3, அதுக்கப்புறம் 600 ரூபா வந்துடும். அப்போ அதே 4 வாரம்னா 3018 62,400 ரூபா. 62,400. இன்கேஸ் வந்து பார்த்தோன்னா இவர் கஜேந்திரன் வந்து பார்த்தோன்னா சாருக்கு இவங்க 2 பேர் மட்டும் தெரியாது, சிவசங்கரி தெரியுது. சரிங்களா? என்னையே தெரியுது. ஓகேங்களா? நான் வந்துட்டேன். மறுபடியும் ஒரு $3 அப்படின்னு என்னாச்சு? 900 இன்ட்டு 4 எவ்வளோ ஆச்சு? 36,000 இன்ட்டு 26 மாதம் எவ்வளோ ஆச்சு?
600 93 600. நியரஸ்ட் ஒரு 1 லட்சம் வச்சுக்கலாங்களா? சும்மா ஒரு அப்ராக்சிமேட் ஒரு கால்குலேஷனுக்காக இவ்வளோ வருதுங்களா? 2 பேரை ஸ்பான்சர் பண்ணீங்க அதுக்கு இது, 2 பேரை ஸ்பான்சர் பண்ணீங்க அதுக்கு இது, 2 பேரை ஸ்பான்சர் பண்ணீங்க வந்து பார்த்தோன்னா இது. இன்கேஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு 10 பேரை ஸ்பான்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ? இது புரிஞ்சிச்சுங்களா உங்களுக்கு? இதில் நான் உங்களுடைய டீமில் வரேன். எனக்கு எந்த டீம்னு சொல்லி கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? காஞ்சனா மேடம் டீம், இல்லை வந்து இப்போ கஜேந்திர சார் டீம் தான் வந்து பார்த்தோன்னா சொல்லுவேன். கரெக்டுங்களா? இப்போ நான் டேரெக்டாக ஒரு பிஸ்னஸ் எடுத்துட்டேன். நான் டேரெக்டாக ஒரு பிஸ்னஸ் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன 30% கிடைச்சிருங்களா? ஓகே. இப்போ நான் ஒரு டீமை ரெக்யூர்மெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த டீம் பிஸ்னஸ் எடுக்கிறாங்க, அந்த டீமோட ஹெட்டு நான். இப்போ அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு அதுலேருந்து என்ன கமிஷன் கிடைக்கும்? ஒரு சர்டன் பர்சன்டேஜ் இருக்கும். எக்ஸ்ஆர்ஒய் ஒரு பர்சன்டேஜ் வந்து பார்த்தோன்னா கிடைக்கும். கரெக்டுங்களா? இதுவே நான் டேரெக்டாக எடுக்கும்போது ஃபுல் இது உங்களுக்கு தான். டீம்லேருந்து எடுக்கும்போது ஒரு பர்சன்டேஜ். டேரெக்டாக எடுக்கும்போது ஃபுல்லும் உங்களுக்கு தான். டீம்லேருந்து எடுக்கும்போது சரி, ஓகே, அதே தான் இது. ஓகே, இதில் 2 விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் சொன்னதோடைய நேம் வந்து பார்த்தோன்னா ப்ரோமோ இன்கம் ஆஃபர். இது எல்லாமே ஆர்கனைசேஷன் 1, ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தோன்னா 2ல் 2 பேரை ரெஃபரல் வந்து பார்த்தோன்னா பண்ணுறீங்க. அந்த 2 பேரும் இப்படி பர்ச்சேஸ் வந்து பார்த்தோன்னா பண்ணும்போது உங்களுக்கு $3 வந்து பார்த்தோன்னா வரும். சரிங்களா? நீங்களே மறுபடியும் வந்து பார்த்தோன்னா ஒரு 2 பேரை ரெஃபரல் வந்து பார்த்தோன்னா பண்ணுறீங்க. அதுக்கு உங்களுக்கு 4 பேர். சரிங்களா? 2 பேரை ரெஃபர் வந்து பார்த்தோன்னா பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இதில் ஒரு 3 இதில் ஒரு 3 கிட்டத்தட்ட உங்களுக்கு $6 வந்து பார்த்தோன்னா வரும். கரெக்டா? ஆனால் $6 வராது இந்த இடத்துல. எஸ், தெளிவாக இருக்கீங்க. அதில் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. 6,000 கொடுத்து பர்ச்சேஸ் வந்து பார்த்தோன்னா பண்ணுறீங்க. ஓகேவா? நீங்கள் லெஃப்ட் சைடில் ஒருத்தர், ரைட் சைடில் ஒருத்தர். ஆர்கனைசேஷன் 1, ஆர்கனைசேஷன் 2ல் 2 பேரை ரெஃபர் வந்து பார்த்தோன்னா பண்ணுறீங்க. ஒருத்தர் நீங்கள் ரெஃபர் வந்து பார்த்தோன்னா பண்ணும்போது 2 பேர் 1:1 ஒரு ஜோடியை ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு $3 வந்து பார்த்தோன்னா கிடைக்கும். 2 பேரும் வந்து பார்த்தோன்னா ரெஃபர் வந்து பார்த்தோன்னா பண்ணும்போது கூட சேர்ந்து இது அடிஷ்னலாகவும் கிடைக்கும், இதுவும் சேர்ந்து வந்து பார்த்தோன்னா கிடைக்கும். இங்கே 1:1க்கு $3. அப்போ 2:2க்கு $6. அதே 104 வாரத்துக்கு வந்து பார்த்தோன்னா கிடைச்சிருங்களே. இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நீங்கள் 50 பேர் வரைக்கும் மட்டும்தான் டைரக்டா பண்ண முடியும். அப்படின்னா $150. ஒரு மனிதரால 50 ஜோடியை மட்டும்தான் டைரக்டா கொடுக்க முடியும். ஒருத்தருக்கு கஜேந்திரன் சாருக்கு ஒரு டேக் நேம் ஒன்று இருக்கு. அந்த ஐடியா வச்சுட்டு அந்த கோடை வச்சுட்டு அப்படி வச்சுங்க, உங்க பாஷையில் சொல்லணும். இந்த கோடை வந்து பார்த்தோன்னா வச்சுட்டு கஜேந்திரன் சாரால 100 பேர் மட்டும்தான் டைரக்டாவே கொடுக்க முடியும். அப்படி 100 பேர் வந்து பார்த்தோன்னா நீங்க டைரக்டா கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இன்கம்னா $150. 150 × 100 சொல்லிட்டு போட்டீங்கன்னா என்னாச்சு? 15,000 வருதுங்களா? சும்மா இது ரேட் வந்து பார்த்தோன்னா மாறும். நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் வந்து பார்த்தோன்னா ஆகிக்காதீங்க. ரேட் வந்து பார்த்தோன்னா மாறுங்களே. $85 மாறலாம், $90 மாறலாம், 95 மாறலாம், 80 மாறலாம், சம்திங். ஒரு ரவுண்ட் கால்குலேஷனுக்காக 15,000. அப்போது ஒரு வாரத்துக்கு $150 அப்படின்னா 15,000 ஒரு வாரத்துக்கு. இன்ட்டு 4 வாரம்னா என்னாச்சு? 60,000. 60,000. சரிங்களா? 60,000 இன்ட்டு 26 மாதம் அப்படின்னா என்னாச்சு? 150. 156. இது எதை புரிஞ்சிச்சுங்களா? இந்த 26 மாசத்துக்கு எங்க இருக்கு? 104 வாரம் போட்டுங்களேன். 104. 2 வருஷம் 24 மாதம். 2 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்தாச்சுங்களே. இதே நீங்கள் வாரமாக கால்குலேட் பண்ணுறீங்கன்னா 15,000 இன்ட்டு 104 வாரம்னு போட்டுங்க. இல்லை மந்த்லியாக கால்குலேட் பண்ணுறீங்கன்னா 60,000 இன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 26 மாதம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங்கன்னா நியரஸ்ட்டு ஒரு 15 லட்ச ரூபா வருங்களா? 15,60,000 போதுங்களா? 100 பேரை ரெஃபரல் பண்ணீங்க, அவங்களுக்கு உண்டான ப்ராடக்ட் வந்து பார்த்தோன்னா போயிடுச்சு. கூட சேர்ந்து வந்து பார்த்தோன்னா எவ்வளோ வருது? 15 லட்ச ரூபா வந்து பார்த்தோன்னா வருதுங்களா? ஒரே டைம் வேலை பார்த்து விட்டீங்க. இதுக்கப்புறம் அவங்க ப்ராடக்டே வாங்கவே தேவையில்லை, எதுவுமே பண்ணவே தேவையில்லை. 15 லட்ச ரூபா டேம் ஷூராக உங்களுக்கு டிடிஎஸ்லாம் போக வந்து பார்த்தோன்னா வந்துடுங்க. இது கிளியருங்களா? ஓகே. இன்கேஸ் வந்து பார்த்தோன்னா இல்லை, இந்த ரெஃபர் பண்ண வந்து பார்த்தோன்னா இந்த பர்சன் வந்து பார்த்தோன்னா கிடையாது, இஸ் நாட் லைவ்.
நாமினி ஃபெசிலிட்டிக்கு வந்து பார்த்தோன்னா அப்படியே கன்வெர்ட் வந்து பார்த்தோன்னா ஆகிட்டு யார் நாமினியாக கொடுத்துருக்காரோ அந்த பணம் அந்த 15 லட்ச ரூபா அப்படியே போகும். நாட் ஓன்லி ஃபார் 50 lakhs, வர எல்லா இன்கமும் அவருக்கு போகும். நல்லா இருக்கா? அதே மாதிரி இதுவும் இருக்கா? ஸோ 15 லட்ச ரூபா அப்படின்றது வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா வந்துருச்சுங்களா? ஓகே, இதோட வந்து பார்த்தோன்னா சேர்த்து இப்போ ப்ரமோ இன்கம்னா எவ்வளோ வந்து பார்த்தோன்னா சம்பாதிக்கலாம்? இது நல்லா புரிஞ்சுங்க. $150 அதிகமாக சம்பாதிக்க வந்து பார்த்தோன்னா முடியும். அப்படின்னா 15,000 மாதத்துக்கு 60,000 டோட்டலாக வந்து 2.5 வருஷம் நியரஸ்ட் கிட்டத்தட்ட 15 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம். இது ஃபிக்ஸ்டா? ஓகே. இல்லை, அடுத்த வருமானத்தை வந்து பார்த்தோன்னா கொடுக்குறாங்க. இப்போ பாருங்க, கஜேந்திரன் சார் இருக்காரு, 6,000 வந்து பார்த்தோன்னா அவரு வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாரு. லெஃப்ட் சைடில் 50 பேர், ரைட் சைடில் 50 பேர் டைரக்டாக ஸ்பான்சர் வந்து பார்த்தோன்னா பண்ணாரு. அதுக்கு ஒரு மாதத்துக்கு 60,000 வந்து பார்த்தோன்னா சம்பாதிச்சுட்டு வந்து பார்த்தோன்னா இருக்காரு. இங்கே 2 பேரும் மேட்ச் பண்ணீங்கல்ல, இந்த 50-50 மேட்ச் பண்ணீங்கல்ல, இதுக்கு மேட்சிங் இன்கமாக வந்து பார்த்தோன்னா ஒரு 5% அடிஷ்னலாக தராங்க. 5% எப்படி அடிஷ்னலாக வந்து பார்த்தோன்னா தராங்க? இப்போ எக்ஸாம்பிள், ஒரு 6,000 இன்னொரு 6,000 நீங்கள் லெஃப்ட் சைடு ரைட் சைடில் எடுத்துகிட்டு வந்து பார்த்தோன்னா வந்திருக்கீங்க. இதிலிருந்து 2.5%, இதிலிருந்து 2% வந்து பார்த்தோன்னா எடுத்து, இதிலிருந்து ஒரு 150 ரூபா, இதிலிருந்து ஒரு 150 ரூபா வந்து பார்த்தோன்னா எடுத்து உங்களுக்கு 1:1 சொல்லிட்டு வரும்போது எவ்வளோ கொடுக்குறாங்க? 300 ரூபா கொடுக்குறாங்க. கேஷாகவே வந்துருக்கு. இது கேஷாகவே கொடுக்கும். அது மட்டும் தான் டாலரில் கால்குலேஷன். இது உங்களுக்கு 300 ரூபா. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 10 பேர் வந்து பார்த்தோன்னா பண்ணியிருக்கீங்க. இது நீங்கள் தான் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. உங்கள் டீமில் யார் பண்ணியிருந்தாலும் வரும். நீங்கள் டைரெக்டாக ரெஃபர் பண்ணால் மட்டும்தான் இந்த இன்கம். இல்லை இது உங்கள் டீமில் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே வந்து ஞானப்பிரகாஷன் சார் வந்துட்டாரு, இந்த பக்கம் சாந்தகுமாரி அம்மா வந்துட்டாங்க. ஞானப்பிரகாஷன் சார் வந்து காஞ்சனா மேடமையும் சாந்தகுமாரி அம்மா அனந்தராமன் ஐயா ரெஃபர் வந்து பார்த்தோன்னா பண்ணாலும் சரி, அவங்களுக்கு ப்ரமோ இன்கம் போயிடும், உங்களுக்கு மேட்சிங் இன்கம் வந்து பார்த்தோன்னா வந்துடும். இது நல்லா இருக்கா? இது புரியுதுன்னா 2 பேரும் சைமல்டேனியஸாக பண்ணணும். ஓகே. இன்னொரு டவுட் வந்து பார்த்தோன்னா வரல. இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல, சைமல்டேனியஸாக பண்ணலை, ஓகேவா? இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா 50 வரணும், இந்த பக்கம் 50 வந்து பார்த்தோன்னா வரணும். அது நான் ஃபைனலாக உங்களுக்கு சொல்கிறேங்களே, இப்போதைக்கு இது மட்டும் வந்து பார்த்தா சொல்லிடுறேன். 10 வந்து பார்த்தோன்னா 10 வந்து பார்த்தோன்னா வந்தாச்சுங்களே, அப்படின்னா 3000 ரூபா. இப்போ 50 இஷ்டம் 50 எவ்வளோ வந்துருக்கணும்? இது ஒரு 15,000 ரூபா. ஏற்கனவே ஒரு 60,000, இப்போ ஒரு 15,000, எவ்வளோ ஆச்சுங்களே? 75,000 ரூபா. ஒரே மாதத்தில் இதை பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுடைய முதல் மந்தோடைய வருமானம் 75,000 ரூபா. ஓகே. இன்கேஸ் வந்து பார்த்தோன்னா இப்படியே தான் போகணும்னு சொல்ல முடியாது. பிஸ்னஸ் எப்பவுமே அப் அண்ட் டவுன் வந்து பார்த்தோன்னா போகுங்களே. அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ இவர் இருக்காரு, நம்மளோட கஜேந்திரன் சார் இருக்காரு, 2 பேரை ரெஃபர் வந்து பார்த்தோன்னா பண்ணிட்டாரு. இவங்க காஞ்சனா மேடம் வந்துட்டாங்க. இந்த பக்கம் ஞானப்பிரகாஷன் சார் வந்திருக்காரு. சும்மா எக்ஸாம்பிள் இருக்கணும். காஞ்சனா மேடம் டீம் நல்லா தெரியும், பிஸ்னஸ் நல்லா தெரியும், கான்டாக்ட் நிறைய வந்து பார்த்தோன்னா இருக்குது. அவங்க பிஸ்னஸை பெரிய லெவலில் க்ரோத் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. பட் ஞானப்பிரகாஷன் சார் வந்து பார்த்தோன்னா அவர் ஃப்ரெண்ட்ஷிப்காக வந்து தரும் வந்தாரு. இப்போ காஞ்சனா மேடம் டோட்டலாக இந்த பக்கம் ஒரு 50 ஐடிஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஞானப்பிரகாஷன் சார் ஒரு 10 ஐடி தான் கொடுத்துருக்காருங்களே. அப்போ இருக்கிறதுல எது லோவோ அதை தான் கம்பெனி சாஃப்ட்வேர் கால்குலேட் பண்ணி இந்த 10 ஐடிக்கு உண்டான மேட்சிங் இன்கம்மாக 3000 ரூபா கொடுத்துருவாங்க. சரி, இந்த பெண்டிங் இருக்கிற 40 ஐடி வந்து பார்த்தோன்னா வேஸ்ட்டாக போயிடுமா? இல்லை, அடுத்த நாளுக்கு வந்து பார்த்தோன்னா கேரி ஃபார்வர்ட், லைஃப் லாங் ஃபுல்லாக கேரி ஃபார்வர்ட் ஆகிடும். நல்லா இருக்கு. 2 சைக்கிளும் போகும். 2 சைக்கிளும் வந்து பார்த்தோன்னா போகணும். இன்கேஸ் இப்படியும் வந்து பார்த்தோன்னா போனாலும் இந்த இன்கம் வந்து பார்த்தோன்னா இருக்குது. இது ஸ்டார்டிங் மட்டும்தான் 5%. இதில் நீங்கள் சில்வர்ன்ற ஒரு ரேங்க் இருக்குது, அதை நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா சரி, இதுலேயே எவ்வளோ தூரத்துக்கு சம்பாதிக்க முடியும்? ஒரு நாளைக்கு ஹையஸ்ட்டாக இதில் $500 வரைக்கும் மட்டும்தான் சம்பாதிக்க முடியுமா இந்த மேட்சிங் இன்கம். $500 கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 50,000 சம்பாதிக்கலாம். இப்போ சில்வர்ன்ற ஒரு ரேங்க்குக்கு நீங்கள் போகிறீங்க, அதுக்கு ஒரு டார்கெட் ஒன்று இருக்குது. உங்கள் இதுவில் எப்படி இருக்குது? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10% $1,000 வரைக்கும் சம்பாதிச்சுக்கலாம். 6,000 ரூபாய்க்கு உங்களுக்கு 600 ரூபா வந்து பார்த்தோன்னா கிடைச்சிருங்க. இது புரிஞ்சிச்சா? இதில் ஏதாவது டவுட் ஏதாவது இருக்கா? ஓகே. இது மூலயமா உங்கள் லைஃப் எப்படி வந்து பார்த்தோன்னா மாற்றுறது. இதை நான் 2 பார்த்தோன்னா போகலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட எடுத்துகிட்டு வந்து பார்த்தோன்னா போகலாம். எக்ஸாம்பிள் இப்படி வச்சுங்களேன். சரி, இது புரியுது உங்களுக்கு? ப்ரொமோ இன்கம் மூலிமா எவ்வளோ சம்பாதிக்கலாம்னு சொன்னேன்? 15 லட்ச ரூபா. சரிங்களா? இது ஒரு 15,000 ரூபாய். கரெக்டா? இதில் கொஞ்சம் பல்காக வந்து இருக்காங்க. எல்லாரும் 6,000 ரூபா போட்டு பண்ணணுன்ற ஒரு விஷயங்கள்லாம் கிடையாது. கொஞ்சம் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், என்கிட்ட கொஞ்சம்
இன்கம் இருக்குது, கொஞ்சம் ஓரளவுக்கு பேங்க் பேலன்ஸ் வச்சுருக்கேன், ஒரு சேஃப்டிக்காக வச்சுருக்கேன், ஒரு எஃப்டி வச்சுட்ருக்கேன், ஏதோ ஒன்று வச்சுருக்கேன். நான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தோன்னா பண்ணுறேன். ஓகே, இதில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தோன்னா பண்ணலாம். ஒரு 6 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் ஒருத்தர் பண்ணுறாரு. அவருக்கு என்ன பெனிஃபிட்ன்றதை நான் சொல்கிறேன். ஒரு 6 லட்ச ரூபா ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. சார் இப்போ ஒருத்தர் ஏதோ ஒரு பிஸ்னஸில் இது கம்பாரிசனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறது, மற்றபடி எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ நான் ஒரு 6 லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கேன் மெட் லைஃப்பில். ஓகேங்களா, 6 லட்ச ரூபா கொடுத்து ஒரு பாலிசி ஒன்று எடுத்திருக்கேன். எனக்கு 2 வருஷத்தில் ரிட்டர்ன் உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியும்? நான் லைவ்ல இருக்கேன். 6 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஆமாம். உங்களுக்கு எவ்வளவு நான் தருவேன்? இந்த வருஷம் கஸ்டமரா 3 லட்சம் 3 கஸ்டமரும் நான் தான், ஏஜென்ட் நான் தான். அப்படின்னா கூட எவ்வளோ தருவீங்க? அப்படி பார்த்தா 6 லட்சம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களோட பே அவுட் செஞ்சுரி பிளானில் எடுத்துக்கிட்டோம்னா 51,000 ரூபா. 51,240 ரூபா. 51,240 தான். ஒரே தடவை தான் பண்ணுவாங்க. ஆமாம், கஸ்டமர்ல வருஷம் பண்றதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வருங்களா? நான் டோட்டலாகவே 2 வருஷத்துக்கு உங்ககிட்ட 6 லட்ச ரூபா தான் கொடுக்குறேன். எனக்கு நீங்கள் எவ்வளோ தருவீங்க? 8 லட்சம் எப்படி? ஒரு சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட்னா கமிஷன் பெருசா இருக்கா? 2% அவ்வளோதான் இருக்கும். ஓகே, ஒன்றும் கிடையாது. ரிட்டர்ன் அப்படின்னு ஒரு இன்கம் அப்படிங்கிற லெவலில் இன்சூரன்ஸில் இருக்காது. இன்சூரன்ஸ் அதான் ரிட்டர்ன் நீங்கள் ரிட்டர்னே வச்சுங்க. இன்கம் கூட வேண்டாம், ரிட்டர்ன் அப்படின்னு வச்சுங்க. 6 லட்ச ரூபா கொடுத்தா அதிகபட்சமாக உங்களால் ஒரு 8 லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்க முடியும். கரெக்டா? நான் சொல்கிறது இதுவே அதிகபட்சம். கரெக்டுங்களா? ஓகே, இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், இது கம்பாரிசனுக்காக கிடையாது, அதுக்காக நம்ம அதை பண்ணாமல் விட போகிறது கிடையாது. இது லைஃப்பை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. அது தெளிவாக புரிஞ்சுக்கணுங்களே. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், 6 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தோன்னா பண்ணி ஒரு 10 லட்ச ரூபா ப்ராஃபிட் வருதுன்னா நல்ல விஷயமா? நல்ல விஷயம் இல்லைங்களா? அதை விட ஒரு 2 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தோன்னா வருதுங்களா? ஓகே, இப்போ அதை தான் வந்து பார்த்தா உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ பாருங்க, நீங்கள் 6,000 ரூபா கொடுத்து வந்திருக்கீங்க. இப்படி வச்சுங்க, நீங்கள் 6,000 ரூபா கொடுத்து வந்து பார்த்தோன்னா வந்திருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் ரெஃபரல் வந்து பார்த்தோன்னா பண்ணுறீங்க. இந்த 2 பேரும் 6,000 ரூபா கொடுத்து வந்து பார்த்தோன்னா வரும்போது உங்களுக்கு $3 கிடைக்கும். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் இந்த 2 பேரும் ரெண்டு பேரும் ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு $3 கிடைக்குமா? ப்ரோமோ இன்கம்ல கிடைக்குமா? நீங்கள் ஒன்றும் டேரெக்டாக ரெஃபர் பண்ணல, இவங்க தானே பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு தான் அந்த இன்கம் போகும். ஒருவேளை இதுவும் நீங்களாக தான் இருக்கீங்க, இதுவும் நீங்களாக தான் இருக்கீங்க அப்படின்னா எனக்கு கிடைக்கும். அந்த $3 வாங்கிக்கலாங்களா? நான் சொல்கிறது வந்து பார்த்தோன்னா புரியுதுங்களா? 6 வாங்கலாம். $6. அதாவது இந்த 2 பேரும் நீங்களாக தான் இருக்கீங்க, $3. இப்போ அதே மாதிரி இவர் இருக்காரு, இவருக்கு 2 பேர் ரெஃபர் பண்ணுறாரு, இதுக்கு ஒரு $3 கிடைச்சிருக்கும். இவரு 2 பேர் ரெஃபர், இதுக்கு ஒரு $3. இப்போ இந்த 4 பேருமே நீங்களா இருக்கீங்கன்னா நான் $12 வருமா? நான் சொல்கிற கால்குலேஷன் புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு 2, அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 8, அதுக்கப்புறம் 16, அதுக்கப்புறம் 32, இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் போனாலும் சரி, இது எல்லாமே நீங்களாக இருக்கீங்கன்னா இந்த வருமானம் எல்லாமே உங்களுக்கே வருமா? வராதுங்களா? வரும். கரெக்டு தானே? நான் சொல்கிறது பிஸ்னஸ் பியூர்லி கால்குலேஷன். ஓகே, நீங்கள் ஒரு 6 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, என்கிட்ட கொடுக்குறீங்க. சார் என்கிட்ட ஒரு 6 lakh இருக்குது, ஓகேவா? எனக்கு நீங்கள் கடனாக கொடுக்குறீங்க. எனக்கு ஒரு எமர்ஜென்சியான ஒரு சுச்சுவேஷன், எனக்கு பணம் தேவை, எனக்கு ஒரு எமர்ஜென்சியான ஒரு சுச்சுவேஷன், நான் உங்ககிட்ட கடன் கேட்குறேன்னு, சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எனக்கு கடன் கொடுக்குறீங்க. ஓகே, நம்ம சாமி தானே, நம்ம சார் தானே, தெரிஞ்சவர் தானே அப்படின்றதுக்காக நீங்கள் பாண்டு பேப்பர்லாம் கூட எழுதிட்டு கொடுக்குறீங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று கொடுப்போம்ல, எவ்வளோ % இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம்? காமனா 2%, 3%. இப்போது இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறாதீங்க, அது மட்டும் ஹோல்ட் பண்ணுங்க. நான் யாருக்கு அனுப்ப போகிறதில்ல. இல்லை, நான் சினிமா பற்றி அடுத்து சொல்ல போகிறேன், அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் ரெக்கார்ட் பண்ணாதான் நான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். புட்டு எல்லாத்தையும் வச்சுருக்கீங்களே, அரசியலிருந்து எல்லாத்தையும். அது சரி சார். ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ நான் என்னுடைய மூவியை ரிலீஸ் பண்ணுறதுக்காக சில வேலைகள்லாம் பார்த்துருந்தேன். May 12 பண்ணுற மாதிரி ஒரு 15,000 கொடுக்கலாங்களா? ஒரு 15,000 ரூபா நான் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோன்னா தரணும். தட் மீன்ஸ் கால்ட் வந்து பார்த்தோன்னா 2.5%. நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் என்கிட்ட 6 லட்ச ரூபா கொடுங்க, நான் உங்களுக்கு மாதம் 15,000 ரூபா கொடுத்துட்றேன். ப்ளஸ் நீங்கள் எப்போ கேட்குறீங்களோ அந்த 6 லட்ச ரூபா நான் திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்னா நல்லா தானே? ஜென்யூனான பிஸ்னஸ் தானே இது?
இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும்போது. பட் இங்கே பிஸ்னஸில் வந்து பார்த்தோன்னா பண்ணும்போது கஜேந்திரன் சார் வராரு. கஜேந்திரனுடைய சாருடைய நேம்லே கஜேந்திரன் சார் 1, கஜேந்திரன் சார் 2 அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக இந்த சைடில் வந்து பார்த்தோன்னா ஒரு 50 ஐடி கஜேந்திரன் சாருடைய நேம்லே, இந்த சைடில் ஒரு 50 ஐடி கஜேந்திரன் சாருடைய நேம்லே. நான் சொல்றது புரியுதுங்களா? 100 × 6000 6 லட்சம் போட்டு 6 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தோன்னா பண்ணுறீங்க. சரிங்களா? 6 லட்சம் ப்ளஸ் ஒரு 6000. ஏன்னா டாப்பில் நீங்கள் இருக்கீங்கல்ல, 6,06,000 அப்படின்ற ஒரு கால்குலேஷன் வந்து பார்த்தோன்னா பண்ணிங்க. அப்போ உங்களுக்கு என்ன இன்கம் வந்து பார்த்தோன்னா வரும்ன்றது சொல்கிறேன். ப்ரொமோ இன்கம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா ஒன்று சொன்னேன்னா, இந்த ப்ரொமோ இன்கம் மூலிமா எவ்வளோ கிடைக்குது? 15 லட்சம். 15 லட்ச ரூபா வந்து பார்த்தோன்னா கிடைக்குது. ப்ரொமோ இன்கம் மூலிமா அது மூலிமா எவ்வளோ கிடைக்குது? 15 லட்சம். 26 மாசத்துல 104 வாரம் அப்படின்ற கால்குலேஷன் பண்ணிங்க. மேட்சிங் போனஸ் எவ்வளவு கிடைக்குன்னு சொன்னேன்? 15,000. 15. எவ்வளோ? 15,000. இது ஒன்ஸ் ஒரே பேமெண்ட். சரிங்களா? அது கூட வந்து பார்த்தோன்னா சேர்ந்து இதில் ஒரு டார்கெட் ஒன்று வந்து பார்த்தோன்னா இருக்குங்க. அதாவது ஒரு 2000 பிவி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது 1 ஸ்டார் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போயிருப்பீங்க. அதுக்காக கம்பெனி உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு ரிவார்ட் தராங்க. எவ்வளோங்க அது? 7,500. ஸோ 1 ஸ்டார் ஒரு ஸ்டேஜுக்கு வந்து பார்த்தோன்னா போகும்போது இதுலேயே வந்துடுங்களே ஒரு 6,000 ரூபாய்க்கு 50 பிவி அப்படின்னா உங்களுக்கு 50 வந்து பார்த்தோன்னா வருதுங்களா, 5, 25, 2,500 பிவி வந்துடுங்களே. இதுக்கு உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு 7,500 ரூபா தராங்க. கரெக்டுங்களா? கரெக்டா? ஓகே. ரேங்க் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எவ்வளோ? ஒரு 7,500. டோட்டலாக எவ்வளோ ஆச்சுங்களா? 7,500. ஆமாம், சாரி. 15,22,500. 15,22,500. இது லாபமா லாபம் இல்லையா? 6 லட்ச ரூபா நான் மெட் லைஃப்பில் போடுறேன், 8 லட்ச ரூபா தான் கொடுப்பீங்க. இல்லை நீங்கள் பர்சனலாக என்கிட்ட இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோன்னா கொடுக்குறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு மாதம் 15,000 தான் வந்து பார்த்தோன்னா கொடுக்க முடியும். அதே பிஸ்னஸில் பண்ணும்போது நான் உங்ககிட்ட ஷோராக 10 லட்ச ரூபா கிடைக்கும்னு வந்து பார்த்தோன்னா சொன்னேன். ஆனால் எவ்வளோ கிடைக்குது? 15,22,000. இது நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு இன்கமாக வந்துட்டே இருந்துடும். எல்லாமே இன்கமாக வந்து பார்த்தோன்னா வந்துட்டு இருக்கும். இந்த ப்ரமோ இன்கம் எல்லாமே இன்கமாக உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு டிடிஎஸ்லாம் போக வந்து பார்த்தோன்னா வரும். 15,22,500 வந்து பார்த்தோன்னா கிடைக்குது. ப்ளஸ் 6 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கல்ல, 6 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு 12 லட்ச ரூபா ப்ராடக்ட் உங்கள் கையில் கிடைச்சிருக்குமா கிடைச்சிருக்காதுங்களா? 1+1 தானே. 6,000 ரூபா கொடுக்கும்போது இந்த ப்ராடக்ட் கிடைக்குதுங்களா? அப்போது அது ஒரு 12 லட்ச ரூபா வந்து பார்த்தோன்னா ப்ராடக்ட்டு. 12,000, 1,20,000, 12 லட்சம். டோட்டலாக எவ்வளோ ஆச்சு? 27,22,500. எவ்வளோ? 27,22,500. 27 லட்சம்னு வச்சுக்கலாங்களா? 6 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தோன்னா பண்ணதுக்கு எவ்வளோ கிடைக்குது? 27 லட்சம். கிட்டத்தட்ட 300 மடங்கு, 300%, 3 மடங்கு அப்படியே வந்து பார்த்தோன்னா அப்படியே கால்குலேட் வந்து பார்த்தோன்னா பண்ணிக்கோங்களேன். உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த அமௌண்ட்டை டாலரை பேஸ் பண்ணி வந்து பார்த்தோன்னா இந்த வேரி ஆகலாம். நீங்கள் போட்டு கன்ஃபியூஸ் வந்து பார்த்தோன்னா ஆகிக்காதீங்க. டாலரை பொறுத்து வேரி ஆகலாம். நான் சொல்கிறது 27 லட்சம் வந்து பார்த்தோன்னா வேண்டவே வேண்டாம். 7 லட்சத்துக்கு கூட விட்டுருங்க. கையில் இந்த ப்ராடக்ட் இருக்கும். ப்ராடக்ட் டிமாண்டபிள் ப்ராடக்ட் கிடைக்கல. ப்ராடக்ட்டு ஆர்டர் பண்ணோன்னா கிட்டத்தட்ட 10 நாள் வந்து பார்த்தோன்னா ஆகுது. ஒரு சுகர் பேஷண்ட் ஒன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குற எல்லாருக்கும் சுகர் வந்து பார்த்தோன்னா இருக்குது. ஸோ ப்ராடக்ட் ஈஸியாக மூவ் வந்து பார்த்தோன்னா ஆகிட்டே இருந்துடும். அது மூவ் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன். நான் உங்களுக்கு உட்காந்து பேக்ரவுண்ட் எல்லா சப்போர்ட் வந்து பார்த்தோன்னா பண்ண போகிறேன். நமக்கு மேலே வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய சிஸ்டமே இருக்குது. இன்னும் சோஷியல் மீடியா இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, யூடியூப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் மூலிமா வந்து பார்த்தோன்னா அவேர்னஸ் கிரியேட் பண்ணி கொடுக்க போகிறோம்.
அப்போ ஒருத்தர் வெறும் 6 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தோன்னா பண்ணும்போது கிட்டத்தட்ட 27 லட்ச ரூபா வந்து பார்த்தோன்னா ப்ராஃபிட் கிடைக்குது. இதில் 12 லட்ச ரூபா வந்து பார்த்தோன்னா ப்ராடக்டோடைய காஸ்ட். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, வாங்கின காசுக்கே பொருளை விற்றுனுங்களேன், 6 லட்ச ரூபாய்க்கே விற்றுனுங்களேன், என்னாச்சு 15 + ஒரு 6 21. அதான் இந்த கால்குலேஷன் போட்டிருக்கேன். நான் குறைச்சி தான் வந்து பார்த்தோன்னா போட்டிருக்கீங்களே. அப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, 6 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 27 லட்ச ரூபா ப்ராஃபிட் வரக்கூடிய ஏதாவது ஒரே ஒரு பிஸ்னஸ் இருக்கா? இது எப்போ வருது? உடனே வந்துருது இம்மிடியட்டா. நான் சொல்றது எல்லாமே இம்மிடியட்டா. இப்போ இந்த கால்குலேஷன் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஓகேங்களா? 1:1 வந்து பார்த்தோன்னா $3 ப்ரமோ இன்கம்மாக கிடைக்கணும், கரெக்டாக? அப்போது $50 வந்து பார்த்தோன்னா 50 பேருக்கு வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட $150 கையில் கிடைச்சிருக்கும். ஏன்னா நம்ம ஒட்டுமொத்தமாக தானே ஒன்றா தானே உட்காந்து லாகின் பண்ணுறாங்க, மொத்தமாக கேஷ் வாங்கி மொத்தமாக ஆக்டிவிட்டி வந்து பார்த்தோன்னா பண்ணுறாங்களே. அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா இது 1 வீக்கோட டாலர் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ? $150. ஒரு மாதத்துக்கு நான் கால்குலேஷன் போட்டு சொல்கிறேன். ப்ரமோ இன்கம் $150 அப்படின்னா கிட்டத்தட்ட $600 வருங்களா 4 வாரத்துக்கு. $600 இன்ட்டு வந்து பார்த்தோன்னா 100ன்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா ஒரு 60,000 வருங்களா? டாலருடைய ரேட்டு கொஞ்சம் முன்ன பின்ன வந்து பார்த்தோன்னா ஆகுது, ஒரு 52,000 போட்டுங்களேன், எக்ஸாக்டா 60,000 வந்து பார்த்தோம். வாரம் $150னா ஒரு வாரம் முடிஞ்ச உடனே அது நம்ம அக்கௌண்ட்டுக்கு வேலெட்டில் வந்துருக்கு. நீங்கள் ஐஎன்ஆரை சேஞ்சஸ் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். அது நான் உங்களுக்கு எல்லாமே சைட்டுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுவோம், வேலெட்டில் இருக்கும். உங்களுக்கு இந்த வாரம் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு நாள் நைட்டும் 11:50 முடியும் போது வந்து பார்த்தோன்னா வேலெட்டில் வந்துட்டு இருக்குங்களே. இது ஒன்று மேட்ச் ஆகுதுங்களா? $3 உங்கள் வேலெட்டில் உட்காந்துருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் ஐஎன்ஆரை வந்து பார்த்தோன்னா சேஞ்சஸ் வந்து பார்த்தோன்னா பண்ணிக்கலாங்களே. அப்போ ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு 52,000. நான் சொல்கிறது மினிமம் போட்டுருக்குங்களே, நல்லா புரிஞ்சுங்க. ஒரு வாரத்துக்கு 52,000 டு 60,000 வரைக்கும் வந்து பார்த்தோன்னா வரலாம். 52,000 டேம் ஷுவர், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா மந்த் மட்டும் நான் ஏற்கனவே சொன்னது மேட்சிங் இன்கம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் சொன்னேன். அது எவ்வளோ சொன்னேன்? 15. இப்போ 2 செட் எவ்வளோ வருதுங்களா? 67. 67. இது உங்களுடைய ஃபர்ஸ்ட் மந்தோடைய வருமானம். நீங்கள் 6 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுடைய வருமானம் 67,000. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து இது உங்களுக்கு வராது, இது மட்டும் வந்து பார்த்தோன்னா வந்துட்டே இருக்கும். எவ்வளோ நாளைக்குன்னா 26 மாதம். இது புரிஞ்சுச்சுங்களா உங்களுக்கு? நெக்ஸ்ட் மந்த்லேருந்து எவ்வளோ வந்துட்டு இருக்கும்? இந்த 52,000 இன்க்ளூடிங் வந்து பார்த்தா அது 60,000 கூட வரலாம், 52,000 வரலாம், 53,000 வரலாம், 54,000 வரலாம், 55,000 கூட வந்து பார்த்தோன்னா வரலாம். ஆனால் இது கம்மியாக டாலருடைய ரேட்டு குறைய பொறுத்து வந்து பார்த்தோன்னா கிடையாது, அது குளோபல் பிஸ்னஸ் வச்சு. அப்போ 26 மாதத்துக்கு உங்களுக்கு 52,000 அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா வருதுன்னா நேரடியாகவே உங்களுக்கு மினிமம் 13 லட்சத்துலேருந்து 15 லட்ச ரூபா உங்களுக்கு வருமானமும் வந்துட்டு இருக்கும். ப்ளஸ் இதில் இன்னொரு பெரிய பியூட்டி என்ன அப்படின்னா, இந்த மந்த்துக்குள்ளே வந்து பார்த்தோன்னா இந்த 100 பேர் டைரெக்டாக ரெஃபரல் எடுத்துகிட்டு வந்து பார்த்தோன்னா வந்துட்டாங்கன்னா கம்பெனி நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தோன்னா லான்ச்சிங் ஆஃபர் வந்து பார்த்தா வச்சுருக்காங்க. தாய்லாந்தில் கம்பெனி லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 3 night 4 days வந்து பார்த்தோன்னா தாய்லாந்து ட்ரிப்பு வந்து பார்த்தோன்னா